Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. 2D Entertainment மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்னோட ஸ்டார்டிங்கே கச்சேரியிலேருந்து ஆரம்பம். ஏன்னா அங்கே தாங்க விதவிதமான ஸ்துதியை நாங்கள் வாசிக்கிறோம். இப்போ மணி வராரா, அவருக்கு என்ன கொடுத்தாலும் வாசிப்பான்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை ஏற்படுத்தி விட்டு எம்எஸ் ராம்பூர்த்தி சார் தாங்க என் மாஸ்டர். 82 வயசில் வாசித்து காமிச்சார் சார் வயலின். நாங்கள்லாம் கேட்ஜெட் போட்டு தாங்க அந்த சவுண்டு வருது, அவருக்கு கையிலே வருதுங்க. அவங்களாம் ஒரு தெய்வத்துக்கு சமானம். அவர்கிட்டலாம் போய் நம்ம அவரை பற்றி கமெண்ட் அடிக்கிறதுக்கோ, இப்போ கூட இந்த ராயல் டிவிஷன்லாம் எல்லாம் பேசுகிறாங்க. இது கண்டிப்பாக இந்த சினி உலகம் மூலம் எல்லாருக்கும் போய் சேரும் சார். தீபாவளி டயத்தில் மட்டும் 12 படம் பண்ணுவார் சார். மற்றவங்க மாதிரி இன்னும் 4 அசிஸ்டன்ட் வச்சா பண்ணுறாரு அவர் சார். எல்லாம் செல்ஃப் மேட் சார். அவர் வந்து தூக்குனார்னா முடிஞ்சு பாருங்க. அவர் தாங்க கண்டக்ட் பண்ணுவார். வாசனை பார்த்தாரு. நம்ம தான் ஒரு அந்த பாட்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு 5000 தான் வாசிப்போம் கச்சேரியில். அதே மாதிரி பாலனுக்கு எவ்வளோ சொல்ல வாசிங்க. தாசேட்டாக்கு வி குமார் மாமா வந்து என்னை அப்படி என்கரேஜ் பண்ணார். வி குமார் உன்னிடம் மயங்கிறேன் அனிருத்துக்கு வந்து இந்த 3 படம் சாங் இல்லை தனியாக தவிக்கி உள்ளே போனோடனே சார் ஒரே சந்தோஷம். அப்புறம் உள்ளே அந்த அனிருத் சொல்கிறார், அது அடையாளம் தெரியல சார். யாருன்னு நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் சார். ஆயத்தில் வித்வான் சார், மாஸ்டர் சார். அவர் தான் அந்த அந்திமழை, 1000 தவணை மட்டும் கிடையாது, ராஜா கையை வச்சா அது ஆறில் ஆரம்பிச்சு தன்னா இதை மண்ணி நின்னி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் சார். 10 நிமிஷம் சார். ராஜா சார் சாங்கை பற்றி தனியாக ஒரு டிக்ஷனரியே போடலாம். இவரும் சரி, ஹாரிஸ் ஜெயராஜும் சரி, ஒரு படம் வாசிக்கும் சார் அப்படியே போடுறாங்க. அது யார்? மகேஷ் பாபு ஹீரோ. 8 மணிக்கு வருது ஃபீடிங்க்கு. ஜெயராஜ் நீ பண்ணிடுறியாமா அப்படின்றாரு மணி சர்மா. ஓகே நான் பண்ணிடுறேண்ணே. சரி அவ்வளோதான் போச்சு. நம்ம இன்னைக்கு 9 மணி தான் கூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா வந்து 60வது வருஷம் விழா எடுத்தாங்க 2 பேரும். விஸ்வநாதராமன் சார். சார் 15 நாளாக ரிஹர்சல் போகுது சார். எனக்கு அழைப்பு இல்லை. ஹலோ வியூவர்ஸ், இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இசைக்கலைஞர் மற்றும் வயலினிஸ்ட் திரு மணிபாரதி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வெல்கம் டு த ஷோ. சினியலை நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் கலைமாமணி டாக்டர் மணிபாரதி. இந்த இசை மூலமாக இந்த உலகம் ஃபுல்லாக வாசிச்சுருக்கேன். இப்போ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். இட்ஸ் அவர் ப்ளஷர். இப்போ எத்தனை வயசுலேருந்து மணிஜி நீங்கள் வாசிக்கிறீங்க? ஸோ தோராயமாக எந்த வயசில் ஆரம்பிச்சிது உங்களோட இசை பயணம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய இசை பயணம் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து தோராயமாக என்ன ஏஜ்? 5 வயசு. 5 வயசுனா எந்த வருஷம்னு ஞாபகம் இருக்கா? அதாவது 1970. பா. அதாவது என்னோடய சித்தப்பா வந்து கலைமாமணி கே வீரமணி, ஐயப்பன் பாடல் புகழவர். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து கலைமாமணி கே சுமா. அவர் தான் அந்த மாணிக்க விழுந்தும், செல்லாத்தா, திருவிளக்கு ஏற்றி வைத்தோம் அந்த பாட்டு, சுசிலாமா ஹிட்ஸ். அதே மாதிரி பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு எழுதுறது கம்போஸ் பண்ணது எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து அந்த பக்திக்கே ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபேமிலின்றதுனால எங்களுக்கு பாட்டுன்றது எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு கம்போசிங் நடந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொரு பாட்டாக நடக்கும். பெரிய வீடு, டிபிக்கல் ஸ்ட்ரீட்டில். அப்போ ஆசைப்பட்டு தான் வந்தீங்க? ஆமாம்மா, ஆசைப்பட்டு தான் வந்துட்டு. அப்போ வந்து பாடுவேன் நான். சித்தப்பா மடியில் உட்காந்து என்னை பாட வச்சுருக்கேன் நிறைய கச்சேரியில். வீரமணி சாமி என்னென்னா அப்போ வந்து சித்தப்பாவோட ரெக்கார்டிங்லாம் போவோம் நாங்கள். சித்தப்பா வந்து மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட பாட ரெக்கார்டிங்காக போவார். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஏய் வாடா பசங்களை எங்களுக்கு கூப்பிட்டு போவார். போனோன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த வயலின் செக்ஷனில் வாசிக்கிறாங்களோ, எப்படி வாசிக்கிறாங்க சார், என்ன எவ்வளோ ஆஜானுபாவாக இருப்பாங்க சார், என்ன பிளேயர் சார். வயலின்ஸ் ஒரு 30 வயலின் 40 வயலின் இந்த சவுண்டை கேட்டு நான் வந்து ரெக்கார்டிங்கில் இங்கே நிற்க மாட்டேன், வயலின் கிட்ட போய் நின்றுருப்பேன். ஏதோ ஒன்று. ஆனால் சித்தப்பா மடியில் உட்காந்து பாடினாலும் அந்த உள்ள வந்து அந்த வயலினே கேட்டு அப்படியே மைண்டில் டியூன் ஆகிடுச்சு. அந்த ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. ஆமாம், அதை பார்த்து தான். ஆமாம், அதை பார்த்து தான். அப்போ வந்து நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு வயலின் கற்றுக்கணும். ஏய் நம்ம ஃபேமிலியில் எல்லாம் பாடுறவா தான்டா, நீ பாட்டிலே ஏறி நீ தான் பாடுறீ. அப்புறம் என்னென்ன? இல்லைம்மா எனக்கு வயலின் கற்றுக்கணும் அப்படின்னோடனே என்னோடய அப்பா வந்து குருநாதர் வெங்கடாஜலமேர்கிட்ட சேர்த்து விட்டார். அவர் வந்து எப்படின்னா வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு வருவார். ஸ்கூல் போயிட்டு வருவேன், மத்தியானம் 3 மணிக்கு எழுந்து உட்காரான் அப்படின்னு சொல்லி அவரே அவரோட வயலினை கொடுத்து வயலினுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாரு. அப்போ முதல்ல கொஞ்சம் ஏன்னா வயலின் வந்து ஒரு பிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும் அந்த சாப்பாசா பேலன்சிங் வரத்துக்கு, அதுவும் கிளாசிக்கல். ஸோ அதனால் ஒரு வெறி இருக்க உள்ள எப்படியாவது வாசிக்கணும்
அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் 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 வாத்தியார் சொல்லி கொடுத்துட்டு போவார். ஆனால் எங்கள் வாத்தியார் ஒன்று சொன்னாருங்க, என்னென்னா, மாஸ்டர் எனக்கு சினிமா பாட்டு கற்றுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கு, முதல்ல இதை வாசிடா, அப்புறம் அதை வாசிக்கலாம், அது தன்னால் வரும் அப்படின்னாரு. சரி ப்ராக்டிஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வயலின் எடுத்தானா நைட்டு 12 மணிக்கு தான் வைப்பேன் வயலின். அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ சாப்பாசாலேருந்து கீதம் வரைக்கும் வர்ணம் வரைக்கும் வாசிட்டு கடைசியாக என்ன வாசிப்பேன்னா ஜனகன மனகதி வாசி தான் வைப்பேன். ஏன்னா ஒரு கிரேஸ். அப்போ ஸ்கூல் படிச்சுட்டுருக்கேன். ஸ்கூல் படிச்சுருக்கும் போது என்னென்னா இலக்கிய மன்றம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரும் இல்லையா. அப்போ வந்து நான் படித்தது வந்து கலெக்ட் ஹை ஸ்கூலில். அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க மியூசிக்கு. அப்போ வந்து என்னோடய மாஸ்டர் பஷீர், அப்புறம் கல்லையா துரை அப்படின்னு, அப்புறம் செல்வராஜ் மாஸ்டர் பியானிஸ்ட், அவங்க 3 பேரும் மணி யூ ஹாவ் டு ப்ளே இந்த இலக்கிய மன்றம் அண்ட் இலக்கண மன்றம். அது தவிர ப்ரேயர்ஸில் பாட்டு வயலின் எல்லாமே ப்ரேயரில் வாசிப்பாங்க, டெய்லி ப்ரேயரில். ஸோ அது அப்படியே ஏறி நேருக்கு உள்ள. அப்புறம் என்ன நாடகங்களுக்கெல்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதாவது லைவாக ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இந்த இப்போ மைக்கில் வச்சு வாசிக்கிறது வந்து இப்போ தான் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்துச்சு. அப்போல்லாம் மைக்கில் வாசிக்கணும், அந்த சத்தம் கேட்கணும், ஹார்மோனியம் இருக்கும், கிட்டார் இருக்கும், பேங்கோஸ் இருக்கும், இதையும் தாண்டி நம்ம. ஆனால் ஒன்று சோக மியூசிக் வந்து தம்பி வாசின்னுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் மனோகர் ஐயா, காத்தாடி ராமுட் சார், செந்தாமரை சார், அவரோட நாடகங்கள்லாம் நிறைய வாசிருக்கேன். ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா அப்படியே ப்ராக்டிஸ். அதாவது ஒரு மெக்கானிக் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த நட்டை கைட்டி அவன் எப்படி அந்த மாதிரி ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன ஆசைன்னா சினிமாவில் வாசிக்கணும், கச்சேரியில். எப்போ நீங்கள் கச்சேரி சினிமா அப்படின்னு ஆசை இருக்கிறது மட்டும் பத்தாது, எல்லாருமே ஆசைப்படுவாங்க. வாய்ப்பு வந்து ஆமாம் ரொம்ப அபூர்வமாக கிடைக்கும். கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து முத கச்சேரி வாசிச்சிங்களா அல்லது சினிமாவுக்கு வாசிச்சிங்களா? இல்லை, முதல்ல கச்சேரியில் தான் ஆரம்பம். என்னோடய ஸ்டார்டிங்கே கச்சேரியிலேருந்து தான் ஆரம்பம். ஏன்னா அங்கே தாங்க விதவிதமான ஸ்ருதியை நாங்கள் வாசிக்கிறோம். 1 2 3 திடீர்னு ஒரு பாட்டு 5 வரும். எல்லாத்துலேயும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். சினிமாவுக்கு போனால் ஈஸி. அது சினிமாவில் இப்போ ஒரு பாட்டுனாக்கா ஒரு ஸ்ருதினா இப்போ 2ல் சாங் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் எடுப்பாங்க. ஸோ அதில் தான் நாங்கள் வாசிப்போம். இப்போ கச்சேரின்றது அப்படி இல்லையா, பல ஸ்ருதி வருது. ஸோ அதனால் அதுவும் நான் வீரமணி சாமி இருந்ததுனால அங்கே வந்து ஒரு டெரர். அது எல்லாமே நீங்கள் சொல்கிறது அந்த கச்சேரியில் லைட் மியூசிக் வாசிக்கும்போது நம்ம அப்படியே டியூன் ஆகும், மைண்டும் நம்ம ப்ராக்டிஸ் ஆக 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 நம்மளுக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பாக. உங்களுக்கு சினிமா வாய்ப்பு எந்த வயசில் வந்தது? எந்த மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் வாசிச்சிங்க? அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த கேசட் ரெக்கார்டிங்லாம் நிறைய வாசிப்பேன். வீரமணி சாமிகிட்ட எக்கச்சக்க கேசட் ரெக்கார்டிங். அதாவது வருஷத்துக்கு 15 ஆல்பம் பண்ணுவாருங்க. அப்போ வருஷத்துக்கு 15 ஆல்பம். என்னோடய ஸ்டார்டிங் வந்து 1978 ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா ட்ராமாலாம் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வந்து அங்கே வாசி இங்கே வாசி எல்லா இடத்துக்கும் வாசி ஓரளவு ஒரு லெவல் ஆகிட்டு. அப்போ வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டேன் நான், அப்பா வீரமணி சித்தப்பா கச்சேரி வாசிக்கணும் அப்படின்னோடனே வீரமணி சித்தப்பாட்ட வாசித்த பிளேயர்ஸ்லாம் வந்து அடிக்கடி ரெக்கார்டிங்னா போயிடுவாங்க, பெங்களூர் அது வந்தெல்லாம் போயிடுவாங்க. அப்போ வயலின் வாசிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், இந்த பாட்டில் நீ ப்ராக்டிஸ் பண்ணு, எல்லாம் டஃப்பான மியூசிக், அது ப்ராக்டிஸ் பண்ணால் நீ போய் அங்கே உட்காந்து வாசி, இல்லைன்னா இப்போ சும்மா வாசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படி. அது நான் சொன்னேன், இல்லைப்பா நான் உட்காந்து அவர் சிங்கம், வீரமணிசாமி ஒரு சிங்கம், அவருக்கு போய் நான் வாசித்தேன்னா நான் வந்து புலியாக தான் உட்காரணும், அட்லீஸ்ட் வாழாவது உட்காரணும் அப்படின்னு. ஸோ அப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு சாங் கொடுத்தாரு, சரி ரிகரி சரி 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 தச பத கப்ப சரி காப்ப 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 கப்ப கரி தச தாச தாச தா தச பரி பகரிக்கா சரி தரி தச பத கப்ப சத பத கப்ப தசா எல்லாம் சிக்ஸாக் நோட்ஸ் சார். 1 2 3 4 5 26 தடவை ஃபெயிலு, 27 தடவை அடிச்சிட்டேன் அந்த ஸ்பீடு. அப்போ சொன்னார், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் வீரமணி சன் கோ. அதை தவிர நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கே கொஞ்சம் தான் தெரியும். அப்போ எனக்கு ஒரு 4 ஸ்டூடெண்ட்டு, அவங்கள வச்சு நீ வாசி, இதே 4 வாட்டி வாசி அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி நான் வாசிப்பேன். ஒரு டேப் ரெக்கார்டர் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் மாடி வீட்டிலேருந்து ஒரு டேப் ரெக்கார்டர் கடன் வாங்கி இதை ப்ளே பேக் பண்ணி இது மேலே ரீடூ பண்ணுவோம். எங்கள் சித்தப்பா ஒரு வாட்டி வந்து கேட்டார், வீரமணி சாமி என்னடா அது, இவனை விடக்கூடாது, இவனை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தப்பா நல்லா என்கரேஜ் பண்ணார். அதே மாதிரி அப்பாவும் சரி, நிறைய வாசிருக்கேன், வாசிக்காத இதுவே கிடையாது. அதே மாதிரி கேசட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 783 ஆல்பம் பண்ணியிருக்கேன். அப்பா அது இதில் என்னென்னா கம்போசிங், அரேஞ்சிங், கண்டக்டிங் அண்ட் தென் வயலின் பிளேயிங் அண்ட் தென் சோலோ. நாட் ஒன்லி தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லையும் கிட்டத்தட்ட மோர் தென் 16 லாங்குவேஜ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜி ஃபிலிம்ஸில் மட்டும். கிரேட்.
அது என்ன காரணம்னா, இப்போ மணி வராரா, அவருக்கு என்ன கொடுத்தாலும் வாசிப்பான்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை ஏற்படுத்தி விட்டேன். அதே மாதிரி மலையாள படங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 381 படம் வாசிச்சிருக்கேன் சார். அது வந்து எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து எஸ்பி வெங்கடேஷ் சார், அதே மாதிரி ஜான்சன் மாஸ்டர் வாசிச்சிருக்கேன், மோகன் சித்தாரா சார் வாசிச்சிருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் மலையாளத்தில் டாப்ஸ். அதேமாதிரி ரவீந்திரன் மாஸ்டர். அதேமாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா மெல்லிசை மன்னர், எம்எஸ் சுஸ்லான், ராமூர்த்தி சார் தாங்க என் மாஸ்டர். அவரோட டெக்னிக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இருக்கும் சார். அவர் வந்து 82 வயசில் வாசித்து காமிச்சார் சார் வயலின். நாங்கள்லாம் கேட்ஜெட் போட்டு தாங்க அந்த சவுண்டு வருது, அவருக்கு கையிலே வருதுங்க. அவர் ராமூர்த்தி சார்லாம் சொல்லி கொடுத்தாருன்னா அப்படி இருக்கும். அந்த கண்டிப்பு, அந்த இது வாசித்தவன ஒரு ரசிப்பாக இருப்பாருங்க. ரியலாகவே இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் மாஸ்டர். ஆனால் இளையராஜா சார்ட்ட ரன்னிங் டைம் தான். அவர் நோட்ஸ் எழுதிட்டார்னா சார் அவர் ஒரு அழகு சார். உள்ளே வந்தோடனே பின் ட்ராப் சைலண்ட் படம் பார்ப்பார். இந்த 6 மணி கை வைக்கிறது பார்க்குறதுலாம் கிடையாது. அப்படியே போயிட்டே இருங்க சார். சார் நம்ம நேரம் பார்த்ததுனால கோணையாக எழுதுவோம் பாருங்க, அவ்வளோதான். யார் யார் வாசிக்கணும், யார் யார் இது பண்ணணும். அதாவது பொதுவாக இப்போ ராஜா சாரை பற்றி பேசுகிறாங்கன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்க வந்து அவரோட பாட்டை கேட்டு அனுபவித்து அவரை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் நான் கண்ணால் பார்த்தேன், களத்தில் நின்று ஆள் நான் சார். தெய்வீங்க சார். போட்டு படத்தை போட்டு எழுதிட்டு யார் யார் வாசிக்கணும் எல்லாத்தையும் எழுதுறாரா, அப்படியே பின்னாடிலேருந்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பால்கி இருக்கார் இல்லையா, இயக்குனர் பால்கி, சீனி கம்லாம் எடுத்தார். அவர் வந்து கேட்குறாரு, அவர் கேட்குறாரு, அதே மாதிரி கார்த்திக் ராஜா கேட்குறாரு, சில இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, எல்லாருமே, நெப்போலியன் சார் இருக்கார், யாரும் ஞாபகம் இல்லை, கேட்குறாங்க எப்படி நீங்கள் அந்த ஃப்ளோவில் எழுதுறீங்க. இல்லை அது பழக்கம், அப்படி எழுதலை அப்படின்னா மியூசிஷியன் கிடையாது அப்படிங்கிறார். இந்த பதிலில் கர்வம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல சார். அவருக்கு கர்வப்படுறது தப்பே கிடையாது சார். என்ன சார் இது, அவர் போய் அதெல்லாம் சொல்லவே கூடாது சார். முதல்ல அவரெல்லாம் ஒரு தெய்வத்துக்கு சமானம். அவர்கிட்டலாம் போய் நம்மளை அவரை பற்றி கமெண்ட் அடிக்கிறதுக்கோ, இப்போ கூட இந்த ராயல்ட்டி விஷயம்லாம் எல்லாம் பேசுகிறாங்க. ராயல்ட்டி விஷயம், அதுதான் ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ இந்த ராயல்ட்டி அப்படின்னு வரும்போது மணிஜி, காசு அப்படின்னு ஒரு பேச்சு வருது. அப்போ இவர் கேட்குறாரு திரும்ப, ராஜா சார் என்ன கேட்குறாரு, இளையராஜா சார், நான் காசை பற்றி நான் பேசினேன்னா எங்கேயாவது நீங்கள் ஒரு ப்ரூஃப் காமிங்க வீடியோவில், காசை பற்றி நான் பேசினேன்னா, நான் காசு கேட்டேன்னா, என்னுடைய மியூசிக்கை வந்து என் பெர்மிஷன் என்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வாசித்தா என்ன, கேட்டுட்டு அதை பயன்படுத்தினா என்ன அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு கான்ட்ரவர்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் அவங்க பங்குக்கு அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. எதனால் இந்த அப்போ அந்த இஷ்யூ வந்து வெடிக்குதே? இல்லை சார், நானும் 2 நாளாக அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து பதில் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி சொல்லி ஆனால் எனக்கு மனசு ஒப்பலை. ஆக்சுவலாக ராஜா சார் அந்த 80ஸ்லாம் படம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, பாட்டுக்குண்டான காசை கைச்சின்றுவார். இப்போ 2.5 லட்ச ரூபா சாங்க்கு செலவாகுதா, 5 சாங் எடுக்கிறாமா, 6 சாங் எடுக்கிறாங்களா, 2.5 லட்ச ரூபா போதா செலவாகுதா, இந்தாங்க அதை மைனஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் எனக்கு படம் கொடுக்கும்போது அந்த 2.5 லட்சத்தை மைனஸ் பண்ணின்னு கொடுங்க தான் சொல்லுவார். இது யாருக்கு தெரியுது? எனக்கு தெரியும் சார். ஏன்னா நான் அந்த ரைட்ஸ் எடுத்துக்கிறேன், ஆடியோ ரைட்ஸ் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2.5 லட்ச ரூபா கொடுத்துறேன் சார். சார் சரி, சப்போஸ் விற்கல படம் போகுது போகல, அதெல்லாம் வேறு விஷயம் சார். அந்த ரிஸ்க் எல்லாம் ராஜா சார் தானே. கண்டிப்பாக இதுதான் உண்மை. இது யாருக்கும் தெரியாது. இது கண்டிப்பாக இந்த சினி உலகம் மூலம் எல்லாருக்கும் போய் சேரணும். இது வெளியே என்னன்னா, வெளி உலகத்தில் என்னன்னு கேட்டால், நிறைய இந்த பரட்டைங்கிற கேரக்டர் 16 வயது நிலையில் பற்ற வைக்கும். அது மாதிரி பற்ற வச்சு என்ன பண்ணுறது, ஊதி பெருசாக்கிடுறாங்க, ஒரு அவங்க இது வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ள விஷயம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படியே நேர்மாறாக இருக்குது. ஆமாம் சார். இப்போது நீங்கள் செலவு பண்ணுறீங்க சார். இப்போ என்னை வச்சு ஒரு ரெக்கார்டிங் பண்ணுறீங்க. ஷாகுல் எனக்கு பணம் வேணாம் ஷாகுல், நான் வந்து இந்த ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அதை நான் விற்றுக்கிறேன், நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக உங்களை பண்ணி தான் உங்கள் கம்பெனியில் ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இது தப்பு இல்லையா? அது உங்களுக்கு பணம் மிச்சம் சார். நீங்கள் அந்த காசு தான் வாங்கிறீங்களா, செலவு பண்ணலையே நீங்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. இது தெரியணும். அவர் ஏன் தெரியுமா பேச மாட்டேன்றாரு, இதெல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாதுன்னு விட்டுறாரு அவர். சார் அதே மாதிரி ராயல்ட்டியில் ஒரு 33% வந்து கேவ் இட் டு தி சினி மியூசிஷியன் யூனியன் சார். அது யாருக்காவது தெரியுமா? அது அவர் பப்ளிசிட்டி பண்ணிக்க மாட்டார் சார். அவர் தேவையில்லை. அவர் வந்து வேறு லெவலில் இருக்கார் அவர். அதே மாதிரி அவரை பற்றி கமெண்ட் அடிக்கிறது யாருக்கு தகுதி இருக்குது அவரை பற்றி? இன்றைக்கி எவ்வளோ பவ்யம் பாருங்கள். இது சரி, அவருடைய ரசிகன்னா நீங்கள் ரசிகன் இல்லை, அதுக்காக என்ன சொல்லலை. எனக்கு கொஞ்சம் லேசாக இமோஷன் ஆகிட்டேன்.
சிஎம் வர்றாரு, சிம்பனி இதுக்காக பாராட்டுற. அதுக்கு முன்னாடியும் வந்தார், சிஎம் வர்றாரு. அப்போ என்ன சொல்லணும்னு தேவையில்லை, அவர் ரொம்ப பவ்யமாக இருக்கார். சிஎம் அது கேட்கவே வேண்டாம், அவர் ஒரு சிங்கத்துக்கு பிறந்தவர். இவர் ராகதேவன் இசைஞானின்னு பட்டத்துக்கு தகுதியானவர். இவர் என்ன சொல்கிறாரு, இசைஞானி அப்படிங்கிறது அப்பா கொடுத்தது. ஆமாம், ஐயா கலைஞர் ஐயா இன்னும் எவ்வளோ பட்டம் வந்தாலும் அதான் நான் வச்சுருக்கேன்றார் பாருங்க. ஆமாம் சார், அவர் குழந்தை சார், அவர்கிட்ட யாருமே பழகினதில்லை சார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒரு விஷயம் கேளுங்க. நான் வந்து ராசக்குட்டின்னு ஒரு ரெக்கார்டிங் பாக்யராஜ் சார் அப்போ போயிருக்கேன். எனக்கு தெரியாது அங்கே என்ன சிஸ்டமேட்டிக்னு. அதாவது நான் வாசித்தது எல்லாமே ராஜா சாருக்கு செகண்ட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. பிரசாத் டீலக்ஸில் ஒரு பேட்ச் பாயிண்ட் இருக்கும். அதாவது எப்போனா தீபாவளி டயத்தில் சார், தீபாவளி டயத்தில் மட்டும் 12 படம் பண்ணுவார் சார். ஒரே ஆள் 12 படம் சார். மற்றவங்க மாதிரி இன்னும் 4 அசிஸ்டன்ட் வச்சா பண்ணுறாரு அவர் சார். எல்லாம் செல்ஃப் மேட் சார். அவர் எல்லாத்தையும் எழுதிட்டு நோட்ஸ் எழுதி கம்ப்ளீட்டாக மானிட்டர் பார்த்துட்டு, சார் ஏதாவது ஒரு அடித்தல் திருத்தல் இருக்குமே, கிடையாது சார், இந்த சிங்க் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், இந்த சா கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு சா கூட வெளியே போகுது. அதே மாதிரி ஃபீட் பண்ணுறாங்கல்ல, அவரை கேட்காம ஒரு கார்வை கூட ஃபீட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு கரெக்டாக மைண்டில் இருக்கும் சார் அவருக்கு. இதனால தான் இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்ச மாதிரி. சிஎம் சொல்கிறாரு, ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு, அவர் அவ்வளோ பவ்யம் பாருங்கள். இவர் பங்குக்கு சொன்னால் அவர் சொல்கிறாரு, காரில் போகும்போது உங்கள் பாட்டை தான் கேட்பேன் அப்படின்னாரு. உண்மையிலே சரி, நம்மளை மாதிரி நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஆமாம் சார், எல்லாருக்குமே சார். ராஜா சார் பாட்டு காரில் ஓடலன்னா வண்டி ஓடாது சார். ஒரே நாள் வந்து 12 படங்கிறது அது ஈஸி கிடையாது சார். அதான் ஒரே நாள் இல்லை, அந்த சீசனில். ஆமாம், அந்த சீசனில் இவர் என்ன பண்ணுவார்னா, காத்தால 7 o'clock அங்கே ஸ்டார்ட்டு எங்கள் பிரசாத் டீலக்ஸில். காத்தால் 6:30 மணிக்கு சார் உள்ளே வந்துடுவார். 7 மணிக்கு படம் பார்த்து 7:15 நோட்ஸ் ரெடி சார். 7:30 மானிட்டர் பார்த்துவார். 8 மணிக்கு டிஃபன் பிரேக், அடுத்து எல்லாம் வந்துடுவாங்க 8:30 மணிக்கு சார். அந்த டேக் வந்து 10 மணிக்கு முடிஞ்சிடும் சார். 10 மணிக்கு அங்கேருந்து வாடி, ஒரே டயர்டாக இருக்கு, கொஞ்சம் உட்காந்துக்கிறேன், கொஞ்சம் காற்று வாங்கிக்கிறேன், கிடையாது. நேராக அடுத்த கார் ரெடியாக நிற்கும், ரிவர்ஸ் பண்ணி நிற்பான் வந்தாலும். வண்டியில் ஏறி உட்காந்து நேராக ஐவேவி வர்றார். வந்துட்டு உள்ளே வந்தோடனே, என்ன நீ எப்படி இருக்க, நான் அப்படி நல்லா இருக்கியா, அந்த அதே கிடையாது. அங்கே உள்ளே வந்தோடனே அந்த குல்லா போடுவார். ஏன்னா ஏசிக்காக அவர் போட்டு உக்காந்தானா பக்கத்தில் பிரபாகரன் உட்காந்துருவார். செகண்ட் ஷிஃப்ட்டு அவர் கண்டக்ட் பண்ணுவார். நாங்கள் எல்லாம் எழுதிடுவோன்னு கொடு. அந்த ரெக்கார்டிங்கில் வந்து நான் வந்து 4th row உட்காந்தேன். ஏன்னா முதல்ல அந்த டைமில் கூப்பிட்ருக்காங்கன்னு. ஏன்னா சீனியர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஃப்ரண்ட் ரோவில். ஏன்னா 4 row, அப்புறம் வியாலாஸ் இருக்குது, தென் செல்லோஸ் இருக்குது. 4 row உட்காந்துருக்கு சார். எனக்கா சந்தோஷம் தாங்க முடியல. நான் பாட்டுக்கு ராஜா சார் கூறுக்கில் போகிறேன், குட் மார்னிங் அடிக்கிறேன், வரேன். ஆனால் ராஜா சார் இங்கே உட்காந்துருக்காருன்னா எல்லாம் சுற்றி தான் போகிறாங்க. எனக்கு அது தெரியாது. எனக்கு சந்தோஷம். எனக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மியூசிஷியனுக்குங்க ராஜா சார்ட்ட வாசிக்கணும் ஒரு ஆசைங்க இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக. அதே மாதிரி ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் வந்து சார் நீங்கள் ராஜா சார் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, கொஞ்சம் அவர் பார்க்கணும் சார் ஆசைப்பட்டு கேட்குறேன். எவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச எங்கிட்ட வந்து அப்ளிகேஷனே லட்சக்கணக்கான. இங்கே மட்டும் இல்லை, மலேசியா, சிங்கப்பூர், சவுத் ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா. சார் ஒருத்தர் வந்து காத்துனுக்கா சார் இங்கே, அண்ணா எப்படியாவது கூண்டுப்பாங்கண்ணா, இருப்பா கொஞ்சம் இருப்பா, அவர் இந்த கோயிலெலாம் போகிறாரு, இது இருக்காரு, அவர் ரொம்ப பெரிய இதுப்பா, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது சார். நம்மளுக்கு என்ன தான் உரிமை இருந்தால் கூட நம்ம போய் நேரம் போய் அவர் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக. அப்போ வந்து என்னாச்சுன்னா 4th row நோட்ஸ் கொடுக்குறாரு, செக் பண்ணுறாரு. தர அந்த படத்தில் வந்து ஏய் நீ அண்ணாதரா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீனுக்கு மியூசிக் சிங் பண்ணியிருக்காரு சார். வாசிக்கிறோம் அப்படியே தொகுறது. அது ஏன்னா எல்லாருக்கும் பயம். அவர் வந்து தூக்குனாருலாம் முடிஞ்சு போச்சுங்க. அவர் தாங்க கண்டக்ட் பண்ணுவார். வாசோன்னே பார்த்தாரு, யார் என்ன தகராறுங்க அப்படின்னு. இவர் தெரியுமே, பார்த்தவொடனே தெரியுமா எந்த வயலின் சுய் சேரல, எந்த நோட்டில் எந்த ஸ்ட்ரிங் எவனுக்கு சேரல, ஈஸியாக கண்டுபிடிப்பார். பார்த்துட்டு என்னை பார்க்குறாரு இங்கேருந்து. நான் அதுக்கு முந்தி நாள் தான் இந்த நவராத்திரி ஃபங்க்ஷன் வரும் இல்லையா? ஆமாம். அப்போ வந்து அவர் வீட்டில் கச்சேரியை வாசிக்கக்கூடிய பாக்கியம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சங்கர் கணேசன் அவருக்கு நான் நிறைய வாசிருக்கேன், கார்த்திக் ராஜா நானும் பியானோ மேட்டு. அப்புறம் வந்து எல்லாமே தெரிஞ்ச ஆளுங்களாம் இருந்ததுனால மணி என்கிட்ட எல்லாமே அன்பாக இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் அவ்வளோ ஒரு ஈகோ ஒரு இதுவோ கிடையாது. எவ்வளோ இடத்துக்கு போனாலும் சரி, இன்றைக்கும் பச்சை குழந்தைங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு, அந்த மாதிரி வச்சுங்களேன். ஆனால் பார்த்தாரு என்ன இப்படி பார்த்தாரு. அவ்வளோ மணி எழுந்துரு. எனக்கு என்ன பயம்னா என்ன தனியாக வாசி சொல்ல போகிறாரோ,
நோட்ஸும் ஓகே சார் நம்மளுக்கு. இருந்தாலும் தனியாக வாசினாக்கா திடீர்னு ஒரு ஹெட் மாஸ்டர் கூட்டு மிரட்டினா அப்படி இருக்கும் அவங்களுக்கு. நம்மளும் அதுக்கு தான் சொல்லுவோம், மணி எழுந்திருக்கு அப்படின்னு. செகண்ட் ரோ நோட் செய்திருக்காரு சார். 4 ரோ நோட் செய்திருக்கேன் சார். சரி எழுந்திரு, செகண்ட் ரோவில் உட்காரு, டே எழுந்து பின்னாடி போ அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் அமுச்சு விட்டார் பின்னாடி சார். அதுக்கப்புறம் 17 நாள் சார் நானாகவே இல்லை, அந்த மியூசிக்கை ரசித்து சார். ராஜா சார் தெய்வம்னா அவர் கூட இருக்கிறவங்களாம் சித்தர்கள் மாதிரி, 18 சித்தர்கள்னு சொல்லாமல் பார்த்தீங்களா சார். இவர் என்ன கொடுக்குறாரு உடனே கையில் வந்துடுது சார். அதாவது மியூசியனை தட்டி விட்டா மாதிரி சார் உழைச்சிருக்காங்க சார் ராஜா சார். மியூசிஷியன்ஸும் சரி எதுவும் சரி. அதேமாதிரி பொதுவாக எல்லா மியூசிஷியன்ஸுக்குமே என்னென்னா நம்ம நல்லா வாசிக்கணும். ஆனால் ஒன்றுங்க, யாருமே காசுக்காக வாசிக்கிறது இல்லை, இன்க்ளூடிங் மை செல்ஃப். இவ்வளோ கொடுப்பாங்க அவ்வளோ கொடுக்க போகிறோம், நம்மளை கிடைக்க போகுது, அதுக்காக வாசிக்கல. மியூசிக் டைரக்டருக்கு நாங்கள் எப்போவுமே உண்மையாக இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஐ ஒர்க் வித் 600 மியூசிக் டைரக்டர்ஸ். அப்பா சார் எல்லா கல்ச்சரையும் பார்த்துருக்கேன் சார். அதைத்தான் கேட்க வந்தேன். இப்போ ராஜா சாரை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னால் உங்களுடைய ஆரம்பம், எல்லாருக்குமே நம்ம திறமையானவர்களை கொண்டு போய் நீங்கள் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டுடியோவோ. இப்போ என்னையெல்லாம் ஆரம்பத்தில் விடும்போது அப்படி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு கிருன்னு சுற்றுச்சு. எந்த மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் சினிமாவுக்கு வாசிச்சிங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். முதல்ல வாசித்தது பாபு தேவ பிரசாத்னு ஒரு தெலுங்கு மியூசிக் டைரக்டர். அது எங்கே நடந்ததுன்னா தரங்கணி ஸ்டுடியோவில் நடந்தது. அப்போ எங்கள் ரெக்கார்டிங் நாங்கள் நிறைய சங்கீதாவில் தான் பண்ணுவோம். ஓகே. அப்போ அனுமந்தாச்சாரின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த எல்லாமே இன்ஃபார்மர். அவர் பெரிய வயலினிஸ்ட். அவர் வேணு சார்ட்டேருந்து இருக்கார். வேணு சார்னா நான் சொல்கிறது எப்போ 6 டெக்கேட் பின்னாடி போயிட்டேன். அவர்கிட்டருந்து வாசிக்கிறவர். அவர் மணி நீ ரெக்கார்டிங் வரேன் சார். எனக்கு ரெக்கார்டிங்கிறது ஒரு பெரிய கனவு சார். நம்ம கச்சேரி வாசிக்கிறோம், நாடகம் வாசிக்கிறோம், அதில் வர விஷயம். சினிமானாக்கா அது தனி கிளாமர் தான். கண்டிப்பாக. அதில் போய் வாசிக்க போனேன். அதுலேருந்து சார் பர்மனெண்ட்டாக அதுக்கு யார் கண்டக்ட் பண்ணதுன்னா டி ராஜேந்தர் சாரோட ஏஏ ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விப்பட்டிருக்கேன் சார். பிரம்மாண்டமான மியூசிஷியன் சார் அவர். அதாவது இந்த புதுசாக வராங்க இல்லையா மியூசிக் டைரக்டர்ஸ்லாம், இதுக்கு தமிழுக்கு பண்ணுறவங்களோ தெலுங்கு பண்ணுறவங்களோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கண்டக்டர்ஸ் பிடிச்சிருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வேலையை வைக்க மாட்டாங்க. படத்தை பார்ப்பாங்க, அவங்களே ஒரு மார்க் பண்ணுவாங்க, எழுதுவாங்க. மார்க்குன்னா நான் சொல்கிறது ஸ்டாப் வாட்ச் வச்சுருப்பாங்க. அதில் இந்த சீன் இது வரைக்கும் ஓடுது. இப்போ லவ் சீன் இது வரைக்கும் ஓடுது. அப்புறம் ஃபைட் சீன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு ஒரு மார்க்கு. பக்கத்துலேயே மார்க்கர் உட்காந்துருப்பான். தம்பி இங்கேருந்து, தம்பி இங்கேருந்தாங்க பண்ணு. அதுக்கப்புறம் மியூசிக் எழுதுவார். மியூசிக் எழுதி எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அந்த மியூசிக்கை பார்த்து பர்ஃபெக்டாக வர வரைக்கும் 1 மானிட்டர் 2 மானிட்டர் 3ஆவதாக டேக் போகும். இந்த 3ஆவது டேக் போகும்போது மிஸ் ஆகிடுச்சுன்னா திருப்பி ஆரம்பத்துலேருந்து வரணும். ஏன்னா நடுவில் கட் பண்ணி ஒட்ட முடியாது, ஏன்னா ஃபிலிம் டபுள் பாசிட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா படங்கள் நிறைய ரெக்கார்டிங் சார். எல்லா மியூசிக் டைரக்டருங்க. அப்புறம் எப்படின்னாக்கா உள்ளே பார்ப்பாங்க, இவர் யார் புதுசாக இருக்காரு, வீரமணி சாமியோட பையனா, ஆமாங்க நல்லா வாசிப்பாருங்க அவர், நாங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார். அப்படியே கண்டினியூஸாக சார் எல்லா மியூசிக் டைரக்டர் ஓல்டு மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வாசிக்கிறேன் சார். ஸோ இப்போது தெலுங்கில் வாசிச்சிங்க, தமிழில் முதல்ல யாருக்கு வாசிச்சிங்க? தமிழில் வாசித்தது விஸ்வநாத் சார் தான். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசும்போது சொன்னீங்க விஸ்வநாதன் சாரை பற்றி சொல்லணுமா, ராமூர்த்தி சாரை பற்றி சொல்லணும். விஸ்வநாதன் சார் தனியாக பண்ணும்போதும் சரி, விஸ்வநாதன் ராமூர்த்தின்னு சேர்ந்து பண்ணாங்க பாரு, டூவோ. ஆமாம்மா, கிளாசிக் சார். அதான் சார். ராமூர்த்தி சார் வயலினிஸ்ட் மட்டும் இல்லை, அந்த வெஸ்டர்ன் இது இருக்கும் பாருங்க, வெஸ்டர்ன் கிளாசிக்கல்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் சார். சார் அதே மாதிரி இன்னொரு பாக்கியம் எனக்கு சார். ஜெயலலிதா அம்மா 60வது வருஷம் விழா எடுத்தாங்க 2 பேருக்கும், விஸ்வநாதன் ராமூர்த்தி சாருக்கு. சார் 15 நாளாக ரிஹர்சல் போகுது சார். எனக்கு அழைப்பு இல்லை. கிட்டத்தட்ட 40 வயலின் மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிற டாப் மோஸ்ட் வயலின்ஸ் வாசிக்கிறாங்க, ரெக்கார்டிங் பிளேஸ் வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா நோட்ஸ் இருந்தால் அதை பார்த்து வாசிப்பாங்க. எனக்கு அந்த நோட்ஸ் தேவையில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 பாட்டு மண்டல வச்சுருக்கேன். ஏப்பா, வித் அரேஞ்ச்மெண்ட் வித் ஸ்கோர் சாங்கோட சேர்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது என்னடா அது நம்ம அண்ணன் ப்ரோக்ராம் வாசிக்கலையே, மனசுக்கு ரொம்ப குறையா இருந்தது. அது என்னோடய நண்பர் தான் நடத்தினார், கணேஷ் கிருபா. அப்போ வாங்க மணி அப்படின்னாரு. சும்மா போய் பார்த்து ரெக்கார்ட்ஸில் மாஸ்டரை பார்த்து நமஸ்காரம் பண்ண வந்துட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு 2 நாள் கழிச்சு எனக்கு மலேசியாவில் நிகழ்ச்சி. எனக்கு 2012 நிகழ்ச்சி. எனக்கு ஃபோன் வருது 2 நாள் கழிச்சு, அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க, சொல்லுங்கள் கணேஷ் எங்கே சொல்லுங்கள். இல்லை உடனே வர முடியுமா, என்ன விஷயம்? இல்லை அம்மா 7 சுரங்களுக்கு எத்தனை பாடல் கேட்குறாங்க. நான் கேட்டேன், என்னங்க நல்ல பிளேஸ்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்க யாரும் வாசிப்பாங்க. இல்லை எல்லாம் பயப்படுறாங்க, வேணாங்க நீங்கள்.
ஏன்னா அவ்வளோ கஷ்டமான பாட்டு அது. நம்ம தான் ஒரு அந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 தான் வாசிச்சிருப்போம் கச்சேரியில். அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் பாடும்போதுங்க எனக்கு அந்த பாக்கிங்க சோலோ தான். அதே மாதிரி பாலுனுக்கு எவ்வளோ சோலோ வாசிச்சிருக்கேன். தாசேட்டாக்கு வி குமார் மாமா வந்து என்னை அப்படி என்கரேஜ் பண்ணார். வி குமார் உன்னிடம் மயங்கிறேன் அவர் என்ன மியூசிக் டைரக்டர் மணிஜி. அதே மாதிரி என்னென்னா ராமுட் சார் என்ன பண்ணார், டேய் சிச்சா நீ ஏன்டா வாசிக்கல அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் கரெக்டாக இருக்கேன், அவங்க ஃபில்அப் பண்ணிட்டாங்க, நம்ம போய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பாக்கி யாருக்கு கிடைக்கும்? அடுத்த ஃப்ளைட் ஏறி வராங்க, நேரம் பண்ண மாஸ்டர் டேய் ரிஹர்சல் பருப்போம் என்ன இது ஒரு வாட்டி லைட்டாக அந்த பிஜிஎம் போட்டு செக் பண்ணாங்க, அவ்வளோதான். அங்கே சார் முன்னாடி அம்மா உட்காந்துருக்காங்க, அத்தனை மினிஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க, கமல் சார், பாக்யராஜ் சார், இளையராஜா சார் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ரஜினிகாந்த் சார். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தனி ஒத்தாள் நின்று அடிக்கணும் சார். விஸ்வநாதன் கற்பூரம், வாணிஜ்யராமா அதுக்கு மேலே சார் நின்றுட்டு வாசிக்கிறேன் சார், மிஸ் ஆகக்கூடாது சார், உடனே பெரிய கைத்தட்டலை கொடுங்க. அடுத்தது வானிலா சார், என்னை அங்கேயும் நிற்க சார், சோலோ வயலின் மைக்கில் அவர் மைக்கில் நான் வாசிக்கிறேன். என்ஜாய் பண்ணுறாருங்க. நானும் அவரும் தான் விளையாடி இருக்கோம் ஸ்டேஜில். அதே மாதிரி பாடு நீலா பாலு பட்டம் கொடுத்தா நிற்கும் அப்படி தான். சின்ன புறா ஒன்று நானே நீ நானே அது பாருங்கள். இது ஒரு சோலோ. அப்புறம் மணி அப்படி மைக் கட்டினா அப்படியே பக்கத்தில் வராங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு கிடைக்குது சார். அதே மாதிரி எந்த மியூசிக் டைரக்டர் போனாலும் சரி அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி இப்போ கூட ரெக்கார்டிங் தேட்டருக்கு போனீங்கன்னாக்கா 6 வயலின் வரும் என்னோடது, என்ன வேணால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் தமிழில் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார், மணி சர்மா சார், அப்புறம் வந்து தமன், அனிருத்துக்கு வந்து இந்த 3 படம் சாங்கில் தனியாக தவிக்கும் உள்ளே போனோடனே சார் ஒரே சந்தோஷம். அப்புறம் உள்ளே அந்த அனிருத் சொல்கிறார், எங்கே ஏதோ சலங்க சத்தம் கேட்குதுங்க. என்ன எப்படி சலங்க சத்தம் கேட்குது? நான் எல்லாம் கையில் மோதிரம் அதெல்லாம் போட்டு டிங் அப்படி ஆடினே இருக்குல்ல. அது வந்து ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் நடக்குது. அது என்ன இங்கே ஃப்ரண்ட்டில் 4 மைக்கு, பேக்கில் 4 மைக்கு, இங்கே சைடில் 2 மைக்கு, அது தவிர ஃபுல் செக்ஷன் 8 செல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டபுள் பேஸ். இது போகிற சாண்ட்லியர் மாதிரி 4 மைக்கு மேலே. அது தவிர எல்லாம் டோட்டலாக கேட்கறதுக்கு 1 மைக்கு எப்படிங்க இருக்கும் அது? ஆனால் அந்த காலத்தில் வந்து 2 மைக்கு சார். நீங்கள் அந்த விஸ்வநாதன் சார்கிட்ட முதல்ல வாசித்தேன் நீங்கள். ஆமாம். அந்த அனுபவத்தை சொல்லுங்கள், என்ன வாசிச்சிங்க முதல்ல? ஆக்சுவலாக பார்த்தா ஒரு பெரிய அதிசயங்க அது. நினைத்தாலே நிற்கும் படம் 1978 என்ன. அப்போ வந்து விஸ்வநாதன் சார் கச்சேரியில் வந்து நாங்கள் போய் பாடுவோம். எங்களுக்கு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க விஸ்வநாதன் சார். அவர் ஏற்காடில் அவர் பர்த்டே பண்ணுவாங்க. அப்போ வந்து நாங்கள் போய் வீரமணி சாமி ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காரு. ஏன்னா வீரமணி சாமி வந்து டிஎம்எஸ் ஐயாவுக்கும் சீர்காழி ஐயாவுக்கும் கிளாஷ் பாடுவார். தேவன் கோயில் மணியோசை, அப்புறம் டிஎம்எஸ் ஐயா பாட்டெலாம் அவர் தான் பாடுவார். அதாவது டிஎம்எஸ் ஐயா வரலான்னா இல்லை சீர்காழி ஐயா வரலான்னா. அப்போ போகும்போது எங்களையும் கூட்டு போகிறாரு. ஓகே, நாங்கள் போகிறோம். அப்போ வந்து என்ன ஒரு பாக்கியன்னா, நாங்கள் குழந்தைலேருந்து பாடியிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா தெரியும். அப்போ போய் சரி வா எனக்கு ரெக்கார்டிங் வாசிக்கணும் சார். நேராக போயிட்டேன். எல்லாம் பார்த்தோம். ஹேய் மேன், வாட் மேன், எல்லாம் ஆங்கில இண்டியன் பிளேயர்ஸ். ஹேய் வாட் மேன், ஷார்ட் மேன், பாய், கம் கம் கம். சின்ன வயசு அப்போ நீங்கள்? ஆமாம். அப்போ வந்து சார் பாரதி கண்ணம்மா சாங் சார் அப்படியே சிலுத்து போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய படங்கள் விஸ்வநாத் சாருக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ராஜா சார், ரஹ்மான் சார், அதுக்கப்புறம் இவர் கார்த்திக் சார், யுவன் சார் ஃபஸ்ட்டு படம் நான் வாசித்தேன் அரவிந்தன். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய. இப்போ கூட நிறைய மியூசிக் டைரக்டர் வாசினேன். ஆனால் ஒன்று அப்போல்லாம் வந்து என்ன பாட்டு வாசிக்கிறோன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பாட்டு வாசிக்கிறோம் எங்களுக்கு தெரியாது. வெறும் கிளிக் டாக் மட்டும் போகும். அதே மாதிரி ரீகார்டிங் கூட நாங்கள் படம்லாம் பார்க்குறதில்ல. இப்போ எங்களுக்கு கிளிக்கில் வரும், அவ்வளோதான். இதுதான் நோட்ஸ் எதுனாக்கா இப்போ பிரிண்டட் ஸ்கோர் வந்துடும். அடுத்து போகலாமா, மெஷர் 175, அடுத்தது 245, அப்புறம் 265, டேக் அவ்வளோதான். ஃபஸ்ட் ட்ராக், செகண்ட் ட்ராக், தேர்ட் ட்ராக், ஃபோர்த் ட்ராக் முடிவு. அதாங்க எங்களுக்கு இப்போ வந்து எப்படி ஆகி போச்சுன்னா, இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கீபோர்டில் ஃபீட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல ஃபீட் பண்ணிட்டு ஏற்றிடுறாங்க உள்ள. அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் கேட்குறோம். ஆனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் நிறைய சோலோ வயலின் வாசிக்க போகிறேன், குரூப் வயலின் வாசிக்க போகிறேன். எனக்கு யாரும் நோட்ஸில் சொல்ல மாட்டாங்க. கேட்டவுடனே அப்படியே கையில் போயின்னு இருக்கு. ஃபஸ்ட்டு மானிட்டர் கொஞ்சம் சைலண்ட்டாக லிசன் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது எத்தனை பாராக இருந்தாலும் சரி, சார் இதை விட ஒரு பெரிய பாக்கியம் கேளுங்க சார்
ராஜா சாருக்கு சோலோ வாசிக்கக்கூடிய பாக்கியம். திடீர்னு காத்தால ஃபோன் வருது, சீனா குட்டி சார், அவர் பெரிய மேதை, அவர் மதுரை டி சீனிவாசன் சொல்லிட்டு, சார் கல்பனா அவங்களுக்குலாம் அவர் தான் வாத்தியார், கல்பனா ராகவேந்திரலாம் இருக்காங்க, அவர்கிட்ட படிக்காத ஸ்டூடெண்ட்டே கிடையாது, லயத்தில் வித்வான் சார், மாஸ்ட்ரோ சார், அவர் தான் அந்த அந்திமழை, அதுக்கப்புறம் வந்து 1000 தாமரை மொட்டுக்கள், முருதங்கன் சார் கேட்குற ஆடல் கலையை தேவன் தந்ததெல்லாம் வாசார். ராஜா சாருக்கு அவ்வளோ நெருக்கம், அதாவது அவர் மேலே ஒரு குருநாதருக்கு உண்டான மரியாதை வச்சுருக்கார் ராஜா சார். நான் கடவுள் படம் ரீரெக்கார்டிங் முடியுது, அதாவது நான் சொல்கிறது வந்து 2010 ஜனவரி 9th 8ஆம் தேதி முடியுது. அதுக்கு மறுநாள் காத்தால 9 மணிக்கு எனக்கு காத்தால ஃபோன் வருது, ராஜா மகாராஜனார் இளையராஜா கூப்பிடுவார், போய் வாசிட்டு வந்துரு. சொன்னோன்னு எப்படிங்க இருக்கும் சார், உடம்பெல்லாம் புல் அரிச்சு போச்சு, என்னடா பண்ண போகிறோன்னு தெரியல, அப்படியே உட்காந்து பூஜையில் இருக்கேன். உடனே திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சுப்பையா அண்ணா ஃபோன் பண்ணார், அண்ணே வந்துடுண்ணே பிரசாத் வேர்ல்டு. அப்போ பிரசாத் வேர்ல்டு மாற்றிட்டார் ராஜா சார், நடுவில் ஏவி மாறாக இருப்பானார் இல்லையா, அப்புறம் திருப்பி பிரசாத் வேர்ல்டு வந்துட்டு வந்தவங்க எனக்கு கையும் ஓடல இன்னும் காலும் ஓடல. அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க, யார் ரெக்கார்டிங்? அண்ணன் ரெக்கார்டிங் தான், அண்ணன் தான் சொல்கிறார், போங்க வச்சுட்டா போனேன். ஐயோ சாரி வச்சுட்டாரு. அப்புறம் போகிறேங்க சார், தேட்டர் உள்ள காலை வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரி என்ன சொன்னால், அம்மா பயமாக இருக்குதுமா. என்ன பயமாக இருக்குது, 30 வருஷமாக வயலின் வாசிக்கிறேன்றீங்க, எங்கே அங்கே வாசித்தேன் இங்கேயே வாசிக்கிறீங்க, இங்கே உட்காந்து வாசிக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எல்லாம் பிரமாதமாக இருக்குது, அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பயம்? இல்லைம்மா அவருக்கு பயம் இல்லை, அவரோட இசைக்கு பயம். உடனே திருப்பி சீனா கட்டி மாமா கடிச்சேன், மாமா என்னம்மா அது என்ன ராஜா நீ போய் வாசிட்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அவருக்கு போனேன். 2 மணிக்கு உள்ளே நுழைய சார், உள்ளே போனோடனே சதா அண்ணா சசினை பற்றி சொல்லணும் உங்களுக்கு. வாட் அ பியூட்டிஃபுல் கிட்டார் பிளேயர் அவர். அதே மாதிரி சசி அண்ணா சார், அவர் வந்து பைரவிலேருந்து வாசிக்கிறார் சார். சசி அண்ணா அதுலேருந்து வாசி எப்படி இருக்கும் யோசிப்பாங்க, அவங்களாம் அப்படியே அதுக்கு ராஜா சாரோட மியூசிக்கும் அந்த அவரோட கண்ட்ரோலுக்கும் டியூன் ஆகிட்டாங்க. என்ன கொடுத்தாலும் வாசிக்கணும், என்ன பண்ண உள்ளே பண்ணணும், வாமணி ராஜா சார் சொல்லியிருந்தார் நீ வரேன். அப்புறம் பரணியை கேட்டேன், கீபோர்ட் பரணி. நான் வந்து அண்ணே உங்களுக்கு நோட்ஸ் ரெடியாக இருக்குண்ணே, நீங்கள் போய் உள்ளே போனோடனே ஜூடி அங்கிள் இருக்கார், புருஷோத்தம் பண்ணா இருக்கார். ஜூடி அங்கிள் போனோடனே மணி டேக் திஸ் நோட்ஸ் அண்ட் தென் யூ ரைட் அப்படின்னு. அப்போ புருஷோத்தம் பண்ண சொன்னார் மாதிரி, நீங்கள் அவர் சொல்லுங்கண்ணே என்ன அவர் எழுதிப்பார்ல. நோ ஈ நோஸ் ஐ நோ ஹிம் நோ ப்ராப்ளம் கொடுத்தவொடனே எனக்காக அழகாக தமிழில் எழுதி வச்சுருக்காரு ராஜா சார். வெஸ்டர்ன் நோட்ஸ்லேயே தமிழ் எழுதிச்சிருக்கேன். அந்த நோட்டை தொட்டவொடனே எனக்கு ஒரு வைப்ரேஷன் பாருங்கள், ஓலச்சி ஓடி தொட்டா மாதிரி பார்த்து எழுதுறேன் சார். எழுதினு உட்காந்துருக்கேன், நான் அந்த குளிர்லேயும் எனக்கு வேர்க்கிறது, அது வேறு விஷயம். டக்கு 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 டக்குன்னு ஷூ சவுண்டு கேட்குது. சார் உள்ளே வர்றார், நேரம் வந்தார், நல்லா வசதியாக உட்காந்துருக்கீங்களா உட்காருங்க, நான் ஒரு பிட்டு எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். திருப்பி வந்தார், வந்துட்டு ரெடியா? ஓகே சார் ரெடி சார், கொடுங்க இதை கொடுங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 64 பார் மியூசிக் சார். 4 பார் தான் சார் வாசிப்பேன். எந்த உள்ள நெப்போலியன் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களா லேப்டாப்பில் இல்லை இல்லை சார் அவர் வாசி சார். மைக் வச்சுருக்காங்க பாரு, கும்புனுது சார். வாசித்து முடித்தோடனே சார்னு கேட்குறேன், ஒன்றும் இல்லை ஆன்சர். ஃபஸ்ட் 8 பார் ரிப்பீட் அண்ட் தென் செகண்ட் 4 bars ஒன்ஸ், அவ்வளோ சொன்னோடனே அடுத்தது வாசி முடிச்சோடனே, ஏன்னா அங்கேருந்து சார் அதெல்லாம் ஓகே எல்லாம் சொல்ல மாட்டார். அவர் ஓகேனா ஒரு சின்ன ஒரு மைக், அதுக்குள்ளே அவளுக்கு தெரியாது. உடனே ஜூடி அங்கிள் கை தூக்குறாரு, புருஷோத்தம் பண்ண கை தூக்குறாரு, முடிஞ்சு போச்சு சார். வெளியே வந்தார் சார், சுப்பையண்ணா வந்தார். மணியண்ணா உங்களுக்கு முடிஞ்சிச்சு, வேறு எதாவது இருக்காண்ணே? இல்லை உங்களுக்கு முடிஞ்சிச்சு, சாரை போய் பார்த்துருங்க. இல்லை சாரை பார்க்கலாமா ஏதாவது? ஒன்றும் பிரச்சனை, தாராளமாக போகணே உள்ளே போனால் சார் வந்து அதை சிங் பண்ணி பார்த்துருந்தார். உள்ளே போனாங்க சார், வேறு எதாவது வாசிக்கணும் இல்லை கரெக்டாக இருக்கு அவ்வளோதான் சார். பொத்துன்னு தறி மாதிரி காலைல வந்துட்டேன் சார். நமஸ்காரம் சார், தாங்க முடியல சார், நினச்சி பார்க்குற புல் அடிக்குது சார். சார் 10 அடி மேலே இருக்கேன் சார் பூமியிலேருந்து. சார் ஒரு பெரிய கனவு சார் உங்களுக்கு வாசிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோடனே சிரிச்சிட்டார். நமஸ்காரம் பண்ண பாருங்க. நமஸ்காரம் பண்ணாதுங்களா, நீங்களாம் மீனாட்சியோட அம்சம் பரம்பரை. ஏன்னா எங்கள் தாத்தாலாம் அவருக்கு நல்லாவே தெரியும், கோடீஸ்வரையர், கவி குஞ்சர பாரதிகள், ஆல்ரெடி கண்ணை கூட சொல்லியிருப்பார் இது. ஸோ அதனால்
அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் வந்தது பாருங்க ஃபோனு, என்னப்பா அங்கே போய் வாசிட்டியாமே, அங்கே போய் வாசிட்டியாமே எல்லோரும் அவ்வளோ அப்ரிசியேஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, எந்த ரெக்கார்டிங் மியூசிக் டைரக்டர் வாசித்தாலும், அண்ணே அது கேட்டுங்க, அந்த தீம் மியூசிக்கை ஒரு வாட்டி வாசி காட்டுங்க, அந்த ஸ்டைலில் வாசி காட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் ஃபாலோ. இதுதான் சார் ஐஐடியில் சார், அதுக்கு மேலே ஐடி சார். அது உலகத்தில் ஒருத்தனுக்கு என்ன கிடைக்கணும் அது கிடச்சிது சார். அதேமாதிரி இப்போ கூட சரி, ராஜா சார் எங்கே லாங்கில் பார்த்தாலும் நான் அவர் விஷ் பண்ணாலும் அவர் தெரியும். அதே மாதிரி என்னோடய மகனோட கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வைக்க போனோம், நானும் என் ஒய்ஃப் எல்லோரும். அப்போ வந்து ஆக்சுவலாக அவர் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போகிறதுன்றது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, ஏன்னா சரி டக்குன்னு சார் நான் பார்த்துறேன், ஏன்னா அன்றைக்கி சார் அங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும். போனோடனே கார்த்திக் ஒய்ஃப் வந்தாங்க, சார் அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. இல்லைம்மா நான் வந்து மணிபாரதி, கலைமாமணிலாம் சொல்ல, நான் மணிபாரதி சாருக்கு தெரியும், கார்த்திக் சாருக்கு தெரியும், சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன், சாரை டிஸ்டர்ப் பண்ணோம். அப்போ தான் லஞ்ச் பிரேக் ஒரு படம் ரீரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து உள்ளே அவர் வந்துட்டார் சார். அவர்கிட்ட பழகினவங்களுக்கு தான் தெரியும் அவர் குழந்தைன்னு. ஆனால் வெளியில் எப்படி ஒரு சில பேர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவர் என்னமோ பெரிய அகம்பாவி, அது அதெல்லாம் தப்பு சார்லாம் பேசவே கூடாது. அவர்லாம் சச் அ கிரேட் திங். அதே மாதிரி சிம்பனி பண்ணுறதுலாம் சும்மா விளையாட்டு கிடையாது சார். ஜோக் இல்லை சார். ஃபஸ்ட்டு வயலின்ஸ் 11 பேர், செகண்ட் வயலின் 10 பேர், இதில் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வேறு. எவ்வளோ ஆர்கெஸ்ட்ரா சார், கிட்டத்தட்ட மோர் தென் 80 people லைவ் ஆர்கெஸ்ட்ராக்கு நோட்ஸ் கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் ஆஃப் கிளப்ஸ், டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரேசிங்கு, அதுவும் 9/8 சார், 9/8 சங்கீர்ணம் 35 நாள் எழுதுறதுனால அது வந்து அது எந்த சாதனைன்னு அப்படி சொல்லணும். அதெல்லாம் கூட இப்போ பெருசு. ஆக்சுவலாக இது வந்து நான் பெருமையாக பேசுறதுக்காக பெருமையோடு இல்லை, தெய்வீகத்தோடு பேசுகிறேன், தெய்வத்தை நினச்சி பேசுகிறேன். அவரை பற்றி நான் ஒரு சாங் பண்ணேன் சார். இசைஞானியும் நீ, இசைஞானமும் நீ, இசை காவலன் நீ, இசை காதலன் நீ. அப்புறம் அடுத்த லைனில் இசை மாமழை நீ, இசை மாமலை நீ, இசை சாரலும் நீ, இசை சாகரம் நீ. கடைசியாக கொண்டு எப்படி முடிச்சேன்னா, இசைத்தாய் இசைந்தாள், இசைத்தாய் இசை நீ. அப்போ நான் பர்த்டேக்கு சாங் பண்ணும்போது நான் அமெரிக்காவில் இருந்தேன். எனக்கு ஒரு ஆர்டர்ஸை கிளீவ்லேண்டில் அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் இருக்கும், இந்த 3rd level ஆர்கெஸ்ட்ராலாம் கம்ப்ளீட் ஃபுல் செக்ஷன் இருக்கும். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் எல்லா பெரியவங்கள்ட்ட இருந்தனால, அதே மாதிரி சபேஷ் முரளியண்ணா எல்லாத்தையும் நான் வாசிருக்கேன். அதனால் ஒவ்வொருத்தரோட கம்போசிங் ஸ்டைல் தெரியும். எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. இந்த மியூசிக் கம்போஸ் பண்ணி கிட்டத்தட்ட கண்டக்டட் அரேஞ்ச் மோர் தென் 738 ஆல்பம்ஸ். ஸோ அதனால் சாருக்கு ஒன்று பண்ணணும்னு ஒரு ஆசை. கிஃப்டாக அமெரிக்காவில் இருந்தபோது எப்படி பண்ணுறது, அங்கே இருக்கிற வயலின் செக்ஷன் கேட்டேன், கொஞ்சம் பட்ஜெட் ஹெவியாக இருந்தது. அப்புறம் நான் வந்து சாங்கை ஜனனி டியூனில் பண்ணது தானே, இதே டியூனில் வச்சு வேறு ஒரு சோலோ வயலினா நான் ஆக்ட் பண்ணி வேறு ஒரு ஸ்டுடியோவில் அனுப்பிச்சு ரிலீஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து நம்ம வாசு சார் இருக்கார்ல, ராஜா சாருக்கு ஃபுல்லாக இந்த வாய்ஸ் செக்ஷன் பார்க்குறோம். மணி சார் சாங் சூப்பராக இருந்தது, யார் எழுதினது அடி அந்த எழுதினேன், அவர் மேலே இருக்கிற பக்தியில் எழுதினது. ஏன்னா அதில் வந்து இசை கோபமும் நீ, இசை வேதமும் நீ, இசை பேதமும் நீ எல்லாம் வரும். எல்லாமே பண்ணிட்டார் சார். கோபத்துக்கு பாட்டு பண்ணியிருக்காரு, பேதம் ஸ்கேல் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணலைன்னு தான் கேட்கணும். அதான் சார். இல்லை அப்படி இல்லை சார். புது மாப்பிள்ளைக்கு சாங் கேட்டிங்கன்னா நானி நானி, அது சாங் வந்து 3ல் ஸ்டார்ட் ஆகும் சார், வேறு சரணம் பாடுவீங்க சார். அதேமாதிரி ராஜா கையை வச்சவும் அப்படி தான், ராஜா கையை வச்சா அது 6ல் ஆரம்பித்து தன்னான் இதை பண்ணி இதை பண்ணி நின்னி தசான் இதை பண்ணி இதை பாத மதம் உரிமை கறி சகரிசி நீ சனி சனி மாதிரி இது ஒரு சுதியில் போவார். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் சார். 10 நிமிஷம் சார். நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் பற்றி பேசியிருக்கேன் நான். ராஜா சார் சாங்கை பற்றி தனியாகவே டிக்ஷனரியே போடலாம். இப்போது அந்த டிக்ஷனரியிலேருந்து ஒன்றை எடுத்து விடுங்களேன். என்னுடைய ஃபேவரெட், உங்கள் ஃபேவரெட்டு சோலோ.
பியூட்டிஃபுல் சார். இந்த பாருங்க. அமேசிங் சார். எனக்கு தெரிஞ்சு 45 வருஷம் ஆகுது சார். 45 வருஷமாக கச்சேரி, ரெக்கார்டிங். அதே மாதிரி காலேஜுக்கு போகும்போது டிபிஜியில் தான் படித்தேன், பிகாம். சார் நான் காலேஜுக்கு போனது வந்து காம்படிஷன் போகிறது தான் சார் ஜாஸ்தி. அங்கே தான் எல்லோரும் வருவாங்க. ஏவி ரமணன், வி குமார் சார், அப்புறம் ராஜேஸ்வர ராவ் சார். ராஜேஸ்வர ராவ் சார் யாருன்னு தெரியல உங்களுக்கு? நம்ம ராஜ்கோட்டி சார் அப்பா சார். அவருக்கெல்லாம் ரெக்கார்டிங் மாஸ்டர் சார். எவ்வளோ பெரிய பாக்கியம் சார். அதே மாதிரி சதா சாரோட அப்பா தான் சுரசுர மாஸ்டர். சதா சார் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. இப்போ யூடியூப் சேனலில் அவர் வந்து கிட்டார் வாசிக்கிறத பார்த்தா ஐயோ, அவர் ஒரிஜினலாக எந்தெந்த சாங்க்கு இதுக்கு எல்லாம் வாசிச்சேன்னு சொல்கிறாரு. ஆமாம் சார், அமேசிங் சார். சார் அதாவது எந்த பெட்டி வாசிக்கிறார், அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க மணி சார் வந்துட்டாரா அவரே எல்லா பெட்டியும் வாசிடுவார். ஏன்னா அத்தனையும் கேட்டுக்கிட்டு என் கையில் நோட்ஸ் எழுதுவேன் சார். என் கையில் நோட்ஸ் எழுதுவேன். வாசிக்கிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, என்ன சொல்ல வந்தாலும் சரி. 40 இயர்ஸில் என்ன சாங் அமுதி பொழி நிலவாக இருந்தால் கூட ஓகே. ஏன்னா அந்த யோசிக்கிறதுலாம் கிடையாது. அப்படியே இதுதான் கடவுளோட ஆசீர்வாதம் தானே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அந்த நோட்ஸு இல்லாமல் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி மெமரைஸ் ஆகிடுச்சு. என்ன? ஆமாம், மெமரைஸ் பழக்கமாகிடுச்சு. இப்போ ராமூர்த்தி சாரை பற்றி கண்டிப்பாக பேசியான். விஸ்வநாதன் சார் வந்து எந்த அளவுக்கு பவ்யமோ அதே மாதிரி ராமூர்த்தி சார் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ரொம்ப பெரியவங்க. நீங்கள் நேராக அவங்க கூட வாசிச்சிருக்கீங்க. ரொம்ப அடக்கம், ரொம்ப தன்னடக்கம் அப்படின்னு சொல்லி கேள்வி. ராமூர்த்தி சார்ன உடனே எனக்கு வந்து கண் போன போக்கிலே சாங் ஞாபகம். எம்ஜிஆர் சாருடைய பாட்டு, அது கிளாசிக் சார். எங்களுக்காக, நேயர்களுக்காக பியானோ. இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் சொன்ன மாஸ்டர், உங்களுடைய மாஸ்டர், நீங்கள் பழைய அந்த 40 இயர்ஸ் முன்னால் ஒன்று எனக்கு ஞாபகம் வந்தது ராமூர்த்தி சார். இப்போ மாடர்ன் இப்போ உள்ள ஏராவில் வந்து இசை புயல் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் அவர்கள்ட்ட வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெரிய ஞானம்லாம் கிடையாது. உங்களை மாதிரி ஆட்கள், இசைக்கலைஞர்கள் கூட, நண்பர்கள் கூட பேசும்போது யூசேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சார். யாராவது இறந்து போனாங்கன்னா பெரும்பாலும் அது சொல்லவே வேண்டாம், ஷெனாய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஷெனாய்ங்கிறத வந்து ஒரு ஹாப்பி இதுக்கு பயன்படுத்தியிருப்பார். ஆமாம்மா, அதான் சார். அது வந்து ராஜா சார் ஏராலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவர் பயன்படுத்தினது வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுச்சு. ஆமாம், அதாவது அது கேட்டுப்பீங்க. காதலத்திலன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இல்லை காதலத்தில் வேறு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இதுக்கு அதாவது நார்த் இந்தியாவில் பொதுவாக அவங்களுக்கு வந்து வெட்டிங்க்கெலாம் அதான் சார். ஸோ அந்த சீக்வன்ஸ் தான் அவர் பண்ணியிருப்பார். அதேமாதிரி ராஜா சார் அவர்
சுபான் பாயின்னு சொல்லிட்டு ராஜா சாருக்கு வாசிக்கிற பிளேயர். அவங்க சன்ஸ் 2 பேர் வந்து பெரிய இது இமாம் அண்ணன் சொல்லிட்டு வயலின் வாசிப்பார், எனக்கு குருநாதர் மாதிரி அவர். அதே மாதிரி அவர் இன்னொரு சன் வந்து பாப்ஜி, அவரும் ஷெனாய் வாசிப்பார். என்னப்பா நீங்கள் ஏதோ மண்டபம் வந்துச்சா அப்படின்னு கேட்டு தான் கொண்டு வர்றாரு. இல்லைண்ணே ஹாப்பி சாங்கு. ஓகே சார் சொன்ன கூட வாசிப்பாங்க சார். சார் ஷெனாயெலாம் நீங்கள் வந்து சீவாளி பிடிச்சி ஊதுறதுக்கு லேட் ஆகும் சார். ஆனால் ஒன்று சார் அந்த மாதிரி லெஜண்ட் மியூசிஷியன்ஸ்லாம் இருந்தாங்களே சார். அதே மாதிரி விஸ்வநாத் சாருக்கு சத்யம் சார் வாசினா கண்ணில் தண்ணி வரும். அவர் தான் அந்த உள்ளத்தில் நல்ல வாசிது. இதை விட நம்ம சார் நம்ம பாட்டு வாசிக்கிறோம், ரெக்கார்டிங் வாசிக்கிறோம், ரெக்கார்டிங் போகிறோம், நம்ம பெருமையை பற்றி பேசுகிறோம். அதெல்லாம் இல்லை சார். சார் அந்த கூட இருந்தவங்க பேர்லாம் கண்டிப்பாக மறக்கக்கூடாது சார், நம்ம சொல்லியானோம். விஸ்வநாத் சாருக்கு வந்து ஃப்ரூட் கேட்குறீங்களா, செல்ல கிளிகளாம் பள்ளியிலே ரீகரி சாரி சாத பாமா. அதே மாதிரி யமுனா நதி இங்கே ராதை முகமெங். அது அப்புறம் அந்த தங்கப்பதத்தை அந்த பாட்டு கேட்டீங்களா, பர்த்டே சாங். நல்லதொரு குடும்பம். அந்த பிட்டு வாசம் பண்ணி அந்த பாட்டு ஞாபகம் வந்துடும் சாங் சார். சார் மிரட்டிட்டு பாரு சார். அந்த போலீஸோட அந்த கம்பீரம் பாட்டில் வச்சுருக்காரு. சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் பண்ணுறது விஸ்வநாத் சார், ராமூர்த்தி சார். அதே மாதிரி இந்த பாட்டு கேட்டுப்பீங்க நினைக்கிறேன் சார். ராமூர்த்தி மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு தான். சார் அவர் வாசிக்க கேட்கணும் சார். பக்கத்தில் வந்து இதுக்கே இப்படி இருக்கேன் நான் சும்மா ஒரு கொசு மாதிரி. ஆனால் லெஜண்ட் அப்படி பார்த்தாருன்னா அந்த கண்ணால் பார்த்தாருன்னா எழுது ஒன்று சார். அவர் நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காரு சார். எனக்கு ஒரு ரெக்கார்டிங் அப்போ தான் போயிருக்கேன். அதாவது ஒரு கட்ட சீலில் சுபந்திராளி கொடுத்துறாங்க. அதாவது ஒரு கட்ட பொசிஷனில் வயலினில் வந்து சுபந்திராளி வந்து கஷ்டம். அது எல்லா இசைக்கலைகளும் தெரியும். நான் என்ன பண்ணேன், அப்படி கையை வச்சு பார்த்தேன். அப்படி பார்த்தா என்னடா வேறு மாதிரி சவுண்ட் பண்ணுது, சுதி இறக்கி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கடைன்னு ஒரு செமிட்டோன் இறக்கிட்டேன். 2 சுற்றி பொசிஷனில் கல்யாணியில் நோட்ஸ் எழுதிட்டு நான் ஒருத்தன் ஒண்டி இப்படி வாசின்னு இருக்கேன். அவர் பொசிஷன் பார்க்கும்போது தெரியல, என்னடா இவன் ஒருத்தன் பொசிஷன் மாற்றி வாசிச்சுருக்கான், ஒருவேளை சமசுதி சேர்த்து வாசிக்கிறான்னு அவருக்கு ஒரு டவுட். கண்டக்ட் பண்ணுறது யாருன்னா ஏஆர் ராஜ் சார். 5 பேர் வாசிக்கிறாங்க. இந்த லெஜண்ட் வயலின்ஸ் ரத்னம் மாமா, கிருஷ்ணமூர்த்தி மாமா, கஜா மாமா, இவங்கெல்லாம் பயங்கர சீனியர் மாஸ்டர். அப்புறம் எனது அருமை பரமா ஜெயராமண்ணா 2 பேர். நான் இங்கே உட்காந்து உடனே அந்த மியூசிக் கொஞ்சம் சிக்கினே இருக்குது, அது வரல. உடனே என்ன பண்ணார், என்கிட்ட தான் வயலின் கேட்பார், வேறு யார்ட்டையும் கேட்க மாட்டார். ஏய் வயலின் இவ்வளோப்பா அப்படின்னு கொடுத்தேன். உடனே இப்படி வாசிங்க அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷன் அவரும் வயலின் வாசிப்பார். வாசி காமிச்சாரா சேரல, சுதியை சேரட்டில் எடுத்துனார். இல்லை குருக்காரு அது ஆஃப் நோட்டு தக்கிஞ்சில் குறைச்சி நேனும் கல்யாணியில் வாசாடும் டி ஸ்கேல். யார் சொல்லி கொடுத்தது உனக்கு இதை? ராமன் சார் தானே. அந்த மாதிரி அப்படியே வச்சாங்க, அப்படி வாசிட்டு போயிட்டே இருப்பாங்க சார். அதே மாதிரி ஒரு வாட்டி என்னென்னா ராம்பூட் சார் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பாப்ஸ்னு ஒரு பெரிய வயலின். விஸ்வநாத் சார்ட்ட யார் யாரில் வாசிஇருந்தாங்கன்னா பாப்ஸ் அங்கிள், மால்கம் அங்கிள், பெர்சி ஜேம்ஸ், பெரிய ஃப்ரான்சிஸ் சார், ஷியாம் மாஸ்டர், யார் நம்ம மியூசிக் டைரக்டர் ஷியாம் சார், இவங்கெல்லாம் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து வாசிப்பாங்க. அப்போ வந்து ராமூர்த்தி என்ன உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே பாப்ஸ் அங்கிள் வந்து பெகனினின்னு ஒரு மியூசிக் இருக்குது, அதை வாசி. உள்ளே வந்தோடனே ஏய் வாட் பாப்ஸ் திஸ் மியூசிக்? நோ திஸ் இஸ் பெகனினி ராம் அவங்க எல்லாம் பெரியவங்க ராம். ஓ ஓகே 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 கேன் யூ ஹேவ் த நோட்ஸ்? எஸ் ஓகே பிரிங் தட் அப்படின்னு. லஞ்ச் அவளை சாப்பிட்டு வந்தாங்க. பார்த்தவன சைட் ரீடிங்கில் ஒரே ஃபுல்லாக மியூசிக்கை வாசி முடிச்சிட்டாங்க. அப்போனா
எப்படி எவ்வளோ இருந்திருக்காங்க பாருங்கள் மியூசிக். கண்டிப்பாக. அதே மாதிரி குமார் சார் வந்து கம்போஸ் பண்ணார்னா வேறு ஸ்டைலில் இருக்கும். அவருக்கு வந்து குணசிங் மாஸ்டர், அப்புறம் வந்து ஸ்ரீராமுலு சாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் நீங்கள் கேட்குற சாக்ஸ் எல்லாமே அவர் வாசித்தது தான். குணசிங் மாஸ்டர் தான் அவருக்கு எல்லாமே. அப்படி காரணம் கை வைக்கிற அழகே தனி சார். விஸ்வநாத் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அவரை. எங்கள் சித்தப்பாட்டே சொல்லுவார் அவர், வீரமணி குமார் ரொம்ப நல்லா பண்ணுறான்பா, குமார் நல்லா பண்ணுறான்பா, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குப்பா மியூசிக்கு சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க இது. அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம் சார் குமார் சார், நிறைய சார். அதே மாதிரி பாருங்க, இந்த வாழ்வில் சௌபாகியம் வந்தது வந்தே நின்றது ஏன் தந்தே நின்றது சார். குமார் சார் இசை நிகழ்ச்சியில் அந்த பாட்டெலாம் நான் வாசித்தேன் சார். தானனா நன்னனா நன்னனா இந்த மாதிரி சாங்க நான் பாருங்கள் எவ்வளோ ராகம் சேஞ்ச் ஆகிறேன். அப்புறம் காப்பா சாகா பானி மாதா காப்பா நீசா, அந்த ஃபீல், அந்த பிளெண்டு, அந்த மியூசிக்கோட வருது. இது எல்லாமே இது அத்தனையும் நாங்கள் ரிகர்ஸ் பண்ணி குமார் சாருக்கு அப்படியே பாலு சார், சுசிலாமா, வாணியம்மா வந்திருக்காங்க, அவங்களாம் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சியை வாசிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணார். அவருக்கு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். மணி வா நோட்ஸ் எழுதிக்கோ, அவ்வளோ அன்பு என் மேலே. அதே மாதிரி எஸ்பி வெங்கடேஷ் சார், கண்டிப்பாக அவர் பற்றி சொல்லணும் சார். அப்போ வந்து கீழே வந்து மணி சர்மா ரெக்கார்டிங் நடக்குது பாலு தேட்டரில், பால் சார் தேட்டரில், கோதண்டபாணி ஆரியங்க. அப்போ வந்து ராமநாதன், அதே மாதிரி இப்போது நம்ம இவர் எல்லார்ட்டையும் அவர் தான் கண்டக்ட் பண்ணுறாரு. இப்போ என்சோன் பாக்கியநாதன், இட்ஸ் எ பியூட்டிஃபுல் கண்டக்டர் அண்ட் தென் வயலின் பிளேயர். அவர்கிட்ட என்சோன் ஒரு நல்ல வயலின் பிளேயர், சோலோ தான் சொல்லணும் சார். மணி வாசிப்பார் சார், நான் அனுப்புகிறேன் அப்படின்னு. அப்போ நாங்கள் எல்லாம் வாசிக்கணும். மணிஜி உங்களை கூப்பிட்டாரு, போய் கேப்பில் வாசிட்டு வந்துடுறீங்களா. அப்போ 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் ஒரு பிரேக் விடுவாங்க. அந்த டயத்தில் போய் அந்த டயத்தில் கூட நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ தான் அந்த பெரிய ஃபோன் ஒன்று, செல்ஃபோன் ஒன்று, அப்படியே வயலின் பார்க்குற மாதிரி மேலே போகணும். ஆக்சுவலாக டபுளிங் அடிக்கக்கூடாது, ரிக்வஸ்ட் தானே. ஒரு அர்ஜென்ட்டாக போயானு ஒரு படம், ஏன்னா டேரக்டர் வந்துருக்காரு பிரியதர்ஷன் சார், வந்து ஏர்போர்ட் படம், அவர் நம்ம மோகன்லால் சார் ஆக்ட் பண்ண. மேலே போகிறேன், தம்பி அந்த நாட்டில் ஒரு சோலோ ஒன்று வாசிப்பா அப்படின்னா, நாட்டில் ஒரு சோலோ. ஆஹா A1 டைரக்டர், ஓகே. டே தம்பி சூப்பராக இருக்கடா டோனு, இனிமேலேருந்து எனக்கு பர்மனெண்ட்டாக நீ வாசிக்கிறேன் சார். அவர் அது மட்டும் இல்லை சார், ஒன் டே மேட்ச் அடிப்பார், ஒரே நாளில் ஃபுல் படம் முடிப்பார் சார் அவர். எஸ்பி வெங்கடேசன்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 5000 ஃபிலிம்ஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா நாட் ஓன்லி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்களூர் எவ்வளோ ரெக்கார்டிங் சார். அதே மாதிரி முக்கால்வாசி மலையாள படத்துக்கு அவர் தான் ரெக்கார்டிங் பண்ணுவார். சாங் வந்து வேறு யாராவது பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதில் இன்னொரு ஒரு விஷயம், இந்த சோலோ வருது, சோலோ வாசி முடிக்கிறேன். தம்பி உன்னை உள்ளே ஒருத்தர் கூப்பிட்றாரு வா அப்படின்னாரு வெங்கடேஷன். சரி சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனேன், வேறு ஒன்று பார்க்கணுன்னு இருப்பான். பார்த்தா அடையாளம் தெரியல சார். யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ரஜினிகாந்த் சார். சார் என்ன அம்புல் சார். ஆக்சுவலாக என்னன்னாக்கா எந்திரன் படம் டப்பிங்காக மாடிக்கு வந்திருக்கார். அப்போ ஏதோ சம்திங் ஒர்க் நடந்துருக்கேன். அவர் என்ன பண்ணார், சரி மியூசிக் கொஞ்சம் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு கீழே வந்துரு. சார் ரொம்ப நல்லாயிருக்கு சார். நான் ஒன்று சொல்ல தலைவா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோன்னு.
சார் அப்போ வந்து என்னங்க அவ்வளோ பெரிய வசதியாக இப்போ மாதிரி இருக்கா ஃபோனு, அந்த கொஞ்சம் குட்டியாக இருக்கும் கேமரா ஃபோனு. சார் எடுத்துகிட்டு கொடுங்க, இல்லை இன்னும் ஷார்ட் எடுங்க. யார் சார் சொல்லுவாங்க அதை? எடுத்துகிட்டு அதை செக் பண்ணிட்டு அவர் சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எவ்வளோ இன்சிடென்ட் நடந்தது. இன்னசென்ஸ் சார். ஆமாம்மா, இன்னசென்ஸ் அது வந்து எல்லாருக்கும் வராது. அது ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல் கம்போசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சது ஒன்று சார்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இன்றைக்கும் சரி சார், எனக்கு பேர் வாங்கி கொடுக்குற பாட்டு அதுன்னு சொல்லலாம். 2 பாட்டு காம்பாக அடிப்பேன். என்னென்னா அது கேளுங்க. சூப்பர் சூப்பர். அதாவது ரியலாக அந்த பாட்டு வாசிக்கும் போது பாலனை சார் அப்படியே என்கரேஜ் பண்ணுவார் சார். ஒரு கட்சியில் வாசிக்கிறேன் சார், ஐ திங்க் யூகே முரளி சார் படம் அப்படின்னு 7வது பாட்டு வானிலா, வேறு விசாலிமா கம்பேர் பண்ணுறேன், இந்த சைடு ஃபாத்திமாமா அவங்க கம்பேர் பண்ணுறேன், 2 பேர் இருக்கு. இப்போ வயலினும் பாலு சார் பேச போகிறாங்க, என்னன்னு கேட்கலாம் சார். இங்கே பாருங்க,
வந்தார் கட்டி பிடிச்சி ஏய் குத்துறோம் ஒன்றவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் அந்த மாதிரி ஒரு மனசு ஒன்று சார். அதே மாதிரி தான் தாசட்டாகும். எந்த ரெக்கார்டிங்கில் பார்த்தாலும் சரி, பெங்களூரில் வருவார் சார். வந்து வந்தானே பெங்களூரில் வந்து நான் ஐ பிளேட் ஃபார் கன்னடா ஃபிலிம்ஸ் நாதபிரம்மா ஹம்சரேகா சார். சார் கிட்டத்தட்ட 483 படம் பண்ணார் சார். அதில் கிட்டத்தட்ட நான் 180 படம் வாசம். அவர் வந்து என்னென்னா ரொம்ப அற்புதமாக மணியவரே அள்ளி நோடு பேடா இல்லை நோட்ஸ் நோடி பார்சி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாசம் எல்லாருமே. அதே மாதிரி தாசட்டா வருவார். வீரமணி அதை சொன்னே ஓகே வருவார் சார். 5 நிமிஷம் சார் ஒரு பாட்டு, ஒரு 4 பாட்டு பண்ணால் 20 நிமிஷத்தில் பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னா எதனால்னா அது ஒரு எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்று அதுவும் இருக்குது. அதே மாதிரி கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் கடவுள் கொடுத்த வாய்ப்பு. அதே மாதிரி நம்மளோட உழைப்பு இருக்கணும் சார். கண்டிப்பாக சும்மா வந்து நான் வந்து ரெக்கமெண்டேஷனில் போய் சரி ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சரி பரவாயில்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு அந்த கஷ்டத்தை காட்டியோ இதெல்லாம் வேணாம். நம்ம வாசிப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை நான் கொடுத்துட முடியும் என்னால். ஸோ அப்படி வந்த வாய்ப்புகள் தான் நிறைய. அதே மாதிரி இன்றைக்கும் சரி நிறைய வெளிநாட்டு இசை நிகழ்ச்சியெலாம் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட மோர் தென் 289 ட்ரிப்ஸ் டு அப்ராட் ஷோஸ். கிரேட். எல்லாமே இந்த எலக்ட்ரிக் வயலின் வித் என்னோடய ஆர்கெஸ்ட்ராவோட பொதுவாக மைனஸ் ஒன்றில் பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரு 4 பேருக்கு நம்ம ஒர்க் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் தான். அதேமாதிரி நிறைய திருமண நிகழ்ச்சிகள், கோயில் நிகழ்ச்சிகள் எல்லாமே பர்சனல் பார்ட்டிஸ் அதெல்லாம் கூட போய் நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி ரெக்கார்டிங் வந்தால் கூட இப்போ தான் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே வந்துடுறேன். நான் அமெரிக்கா இருக்கும்போது 6 ரெக்கார்டிங் வாட்ஸ்அப் சார் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வாங்கி ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் இங்கே ப்ராசஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. முன்னெல்லாம் வேறு வழியில் இன் பர்சன்ஸ் நீங்கள் வாட்ச் தான் ஆகணும். இப்போ அது வந்து அவசியம் இல்லை. அதே மாதிரி ரகுமான்ஜி வந்து சொன்னதாக்க அதான் இப்போ ஃபுல்லாக கரண்ட்டுங்க சார். எப்போயுமே உழைக்காமல் இந்த தூரம் தொடவே முடியாது. அவர் வந்து நான் பார்த்துருக்கேங்க புன்னகை மண்ணிலேருந்து அதே மாதிரி இந்த விக்ரம் சாங் பண்ணதும் ஓப்பனிங் சாங் பண்ணதும் அவர் தான். ஆக்சுவலாக இந்த கம்ப்யூட்டர் மியூசிக் போடுது அந்த காலத்தில் சொன்னாங்க தெரியுமா, கம்ப்யூட்டர் மியூசிக் போடுறேன். அவர் என்ன சும்மா இப்படி பார்த்தா நான் கம்ப்யூட்டர் மியூசிக் பாடுறேமா சார். ஈச் அண்ட் எவ்ரி கார்டு நீங்கள் ஃபீட் பண்ணு சார். எவ்வளோ கஷ்டம் சார். அப்போது அந்த ஹோட்டலில் பில்லு போடுறாங்களா அந்த மாதிரி இருக்கும் அப்போ சீக்வன்ஸ் சார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அட்வான்ஸ் வந்தது. இப்போ வந்து பயங்கரமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் போடணும் சார், மியூசிக் டேரக்டருக்கு மூளை ஒன்று சார். கண்டிப்பாக ராஜா சார் கொடுக்குறத வந்து இவரும் அப்ளை பண்ணுறான்னா அப்போனா இவர் எப்படி இருக்கணும் அது மாதிரி பண்ணி வந்து ஒன்று ஆராய்ச்சி பண்ணி கிடைக்கும். அதே மாதிரி இவரும் சரி ஹாரிஸ் ஜெயராஜும் சரி ஒரு படம் வாசிக்கும்போது சார் அப்படியே போடுறாங்க ரீல் போட்டோன்னு ராஜ்குமாரோடன்னு ஒரு படம், யார் மகேஷ் பாபு ஹீரோ. 8 மணிக்கு வருது ஃபீடிங்க்கு. ஜெயராஜ் நீ பண்ணிடுறியாம்மா அப்படின்றாரு மணி சர்மா. ஓகே நான் பண்ணிடுறேண்ணே அப்படின்னு. சரி அவ்வளோதான் போச்சு, நம்ம இன்றைக்கி 9 மணி தான் கூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்கார 10வது நிமிஷத்தில் உள்ளே கூப்பிட்டாங்க சார். கிட்டத்தட்ட 620 ஃபீட் அது அந்த டைட்டில் ரீல் மட்டும் அதில் பண்ணியிருக்காரு பாருங்க சார். எவ்வளோ ஆர்கெஸ்ட்ரா உள்ளே போந்த மாதிரி இருக்குது சார். ஆக்சுவலாக லைவ் தேவையே இல்லை, ஆனால் லைவ் எடுத்தார் மணி சர்மா. ஸோ அதனால் வி ஆர் பிளஸ்டு டு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அண்ட் தென் இப்போ இல்லை எவ்வளோ வயசானாலும் உழைக்கிறதுக்கு தயார், எவ்வளோ வயசானாலும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இருப்போம். இன்றைக்கும் சரி என்னோடய வயலின் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ராமூர் சாரும் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். முன்னே அந்த காலத்தில் வயலின் என்ன மாஸ்டர் உள்ளே வைக்கலையா, ஏதாவது யாரை தட்டிக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் தட்ட மாட்டாங்க. அதுக்குன்னே ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுருப்பாருங்க மணிக்குண்டு மாதிரி, அதில் சொல்லி வச்சுருப்பார், எடுப்பார் வாசிப்பார். நாங்கள்லாம் போனால் எங்களுக்கு அருமையாக பொறுமையாக சொல்லி கொடுத்த ஒரு அதே மாதிரி எனது மதிப்புக்குரிய குருநாதர் குன்னக்குடி சார் மருதமலை மாமணியை வாசிக்காத நான் கச்சேரியே ஆரம்பிக்கிறது இல்லை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் டைலாக்லாம் வரும். கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் வாசிக்கிறேன். இது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு பாட்டு அது மாதிரி திருவிழாவில் பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே அங்கேருந்து கிளாசிக்கல் அங்கேருந்து கற்றுக்குறோம்.
பழைய பாட்டிலேருந்து நோட்ஸ் எடுக்கிறோம் சார். எங்கேயும் நிம்மதிலாம் என்னோடய ஃபேவரட் சாங் சார். அந்த பாட்டில் இருக்கிற ஃபுல் ஸ்கோர் வாசிப்பேன். ஒரு வாட்டி அப்படி தான் மலேசியாவில் வாசிட்டே இருக்கேன். சுஸ்லாமா வந்திருக்காங்க அந்த கச்சேரிக்கு பாடுறதுக்கு வந்தாங்க. அப்புறம் அம்மா நமஸ்காரம்மா, மணி டிஎம்எஸ் ஐயாவே வந்து காதில் பாடுற மாதிரி இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. அதே மாதிரி அங்கே மலேசியாவிலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த அம்மா, அவர் இங்கேயே இருக்கிறது இல்லைங்க, மலேசியாவில் தான் கேட்குறாரு. ஏன்னா மலேசியா வந்து எனக்கு தாய் வீடு மாதிரி. கிட்டத்தட்ட 136 டைம்ஸ் மாதம் மாதம் அங்கே தாங்க 10 வருஷம் கண்டினியூஸாங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி வாசிக்கும் போது அடுத்த நிகழ்ச்சி கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் மனசார வாசிக்கிறேன் சார். கண்டிப்பாக எதுவுமே சம்மந்தப்பட்டது இதுதான். நம்ம யார் இருந்தாலும் சார், இப்போ வீட்டுக்கு வரவங்கள கூட நீங்கள் அன்பாக கூப்பிட்டா தான் வருவாங்க போவாங்க. ஈவன் குழந்தைங்களா இருந்தாலும் அந்த மியூசிக்கு நம்ம த்ரோ பண்ணக்கூடாது. அந்த மியூசிக் வந்து அந்த கிரியேட்டர்ஸுக்கு நம்ம எந்த வித இதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ரீமிக்ஸு அதெல்லாம் கூட ஒரு சிலது அந்த ஒரிஜினல் ட்ராக்கை நம்ம கேட்டு இந்த ரீமிக்ஸில் கேட்க முடியும். அது வந்து ராஜா சார்ட்டு முறையாக பர்மிஷன் வாங்கி அவங்க எல்லாம் பண்ணாங்கன்னா ஓகே. அது அவர் கேட்குறது அதுதானங்க. அதான் சொல்கிறாரு, பணத்தை பற்றி நான் பேசினேனான்னு கேட்குறாரு. பணத்தை பற்றி நான் பேசினேன்னா, இப்போ நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன், நான் கம்போஸ் பண்ணேன், நான் வாசித்தேன். என்னுடைய இசையை வந்து க்ரியேட்டிவிட்டி வந்தது, அது இறைவன் கொடுத்தா நான் பண்ணேன். என்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கினேன். என்ன இந்த மாதிரி ஒரு பெரிய கிரியேட்டர்ஸ் இருக்கும்போது நம்ம என்ஜாய் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய பெரிய பாக்கியம். அது இப்போது சிம்ஃபனின்னு ஒன்றையே எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வர்றது வந்து தளபதி படத்தில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. எத்தனை வருஷம் ஆச்சு சார். பாம்பேலேருந்து கொண்டு வர்றாரு, கொண்டு வந்து பண்ணுறாரு. நீங்கள் அந்த பாட்டை எப்போ கேட்டிங்கன்னாலுமே புல்லரிக்கும், கண்ணில் தண்ணி வரும் சார். கண்டிப்பாக. அதில் என்னென்னா இதுக்கு வந்து வாசித்தவங்க வந்து ஆர்டி பர்மன் சாரோட ஆர்கெஸ்ட்ரா. ஏன்னா ஆர்டி பர்மன் சாரும் ராஜா சாரும் நல்ல க்ளோஸு. ஆஷாஜியும் வந்து இங்கே வந்து பாட்டு பாடியிருக்காங்க. ஆனால் இந்த ரெக்கார்டிங் வந்து பாம்பேக்கு வந்து ராஜா சார் போயிட்டார். இங்கேருந்து மெட்ராஸ் சிட்டிலேருந்து போனவங்க வந்து பிரபாகரன் அண்ட் நரசிம்மன், இந்த ராக்கம்மா கைத்தட்டி சோலோக்கு, அப்புறம் சதாரண சசின பேசு எல்லாமே போனாங்க. மற்றபடி வயலின் செக்ஷன் ஸ்ட்ரிங் செக்ஷன் ஃபுல்லாக பாம்பே ஆர்கெஸ்ட்ரா தான் சார். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி நோட்ஸ் கொடுத்துட்டு பார்த்தவொடனே அந்த பாட்டு முடிஞ்சவொடனே சார் எழுந்து எல்லாரும் வந்து ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து சார் ராஜா சார். சார் இப்போ நம்ம கேட்குறது வந்து ஆடியோவில் கேட்குறது வந்து 20% தான் கேட்குறீங்க நீங்கள். சுந்த டும் ப்ளம் ப்ளம் கண்ணால் ஒரு ப்ளம் 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 டும் 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 ஃபுல்லாக பல்லு ஃபுல்லாக பிசி கேட்டவானு சார். அதை கேட்டுட்டு உடனே நானும் நம்ம கையில் வந்துடணும் வயலுங்க. பிசிக்கட்டை வாசி உடனே வர முடியாது, அதுக்கு ப்ராக்டிஸ். அதை கேட்டுட்டு டோட்டலாக அது ஒரு வாட்டி நாங்கள் இங்கே ரிகர்சல் பண்ணோம் ஜெயா டிவிக்காக பண்ணும்போது. அப்போ பார்த்தீங்கன்னா சார் அந்த மியூசிக் அப்படியே வெளியே வந்தது. கண்டிப்பாக இது நம்ம நேயர்களுக்காக
லேட்டஸ்ட்டுன்னு பார்த்தா அனிருத்து சொன்னீங்க, அனிருத்துக்கெல்லாம் வாசிச்சிருக்கீங்க. அனிருத்துன்ன உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஜெயிலரனுடைய அந்த வயலின் பீஸ், அந்த கம்போசிஷன் பியூட்டிஃபுல் சார். சார் அந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 3 நாள் சார், மற்ற எல்லாம் ஃபீட் பண்ணிட்டாரு, இவரெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாரு சார். இத்தினுண்டு சார், அவ்வளோ ஞானம். அதில் நாங்கள் அந்த வாசி மியூசிக் எங்களுக்கு சினி உலகம் நேயர்களுக்கு, இப்போ எங்களுக்கு எங்கள் டீமு எனக்கெல்லாம் வந்து நீங்கள் நண்பராக இருந்தாலும் இவ்வளோ திறமைகள், உங்கள் கூட ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது பாருங்கள். அது வந்து பெரிய வார்த்தையால் சொல்ல முடியாது. உங்களுடைய டைமை ஒதுக்கி எங்களுக்காக வந்து சினி உலகம் நேயர்களுக்காக உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி சினி உலகம் வந்து சாதாரண உயரத்தில் சார், எட்டாத உயரத்தில் இருக்குது. அவ்வளோ நேயர்கள், அவ்வளோ ஒரு அருமையான பேட்டிகள், அருமையான செலிபிரிட்டிஸ் வச்சு பண்ணுறீங்க. இதுக்கு வந்து நான் வரதுக்கு நான் முதல்ல பாக்கியம் பண்ணியிருக்கேன் சார். அவ்வளோ தேங்க்ஸ் ஷாகுல் சார். அண்ட் தென் தேங்க்ஸ் ஆல் ஃபார் த டைரக்டர் அண்ட் தென் டெக்னிக்கல் க்ரூஸ். அது ரொம்ப அவங்களும் என்ஜாய் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதாவது வார்த்தைகளே இல்லை, உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. மை ப்ளஷர், அவர் ப்ளஷர். நீங்கள் அப்படியே கன்க்ளூட் பண்ணுறதுக்கு நேயர்களுக்காக ஒரு சில லேட்டஸ்ட் சாங்ஸ் வாட்சி நீங்களே நிறைவு செய். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.